என் ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா? ஓகே சார், வந்துருச்சு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவருக்கும் இனிய தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள். ஏன் இன்னைக்கு தைப்பூசத்துல பழனி ஆண்டவரையே கூப்பிட்டு பேச வச்சிருக்கோம்? உங்களுக்கு தெரியும் என்ன, பழனிலேருந்து வராரு அவரு. என்ன பெரிய உற்சவம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால உற்சவ பத்தி பேச போறாரு நம்ம அங்குராஜ் சார். அதனால எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. 78வது செஷன் டி குரூப் சிஓடி மெம்பர்ஸ் சார்பாக அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்ம குரூப்பை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் புது நம்பர்ஸ் சொன்னதுனால ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷோ யூ டியூ இஸ் லேர்ன் டு எக்ஸலண்ட் என்ரிச் குரூப். நம்ம வந்து ஒரு 15 மாசமா பண்ணிட்டு இருக்கோம். சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கு உங்கள் எல்லோரோட சப்போர்ட்னாலும். ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ப்ரொவைடிங் குவாலிட்டி எஜுகேஷன். படிச்சு கொண்டே இருக்கணும். அதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கல்வி ஒன்றே சிறந்த செல்வம், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இது எங்களோட கமிட்மெண்ட். உங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாத்துலேயும் சிறந்து விளங்க வேண்டும், அதுதான் முக்கியம். ஸோ படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். எதுவாக இருந்தாலும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். ரைட்டா? ஸோ இது 78வது செஷன். 1 பிப்ரவரி இந்த மாதத்தின் முதல் நாள் தைப்பூச நாள் அன்று சிறப்பான பயிற்சி அளிக்க எங்களது சிஓடி மெம்பர் வந்திருக்காருங்கிறது எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. நாங்கள் யாரை கவப்படுறது என்ன பேசிட்டு இருக்கிறோம். சார் நான் பேசுகிறேன் சார்னு வாலண்டியராக அவரே பேர் கொடுத்து நான் பேசுகிறேன் சார் உற்சவ் பற்றி அப்படின்னு சொன்னார். நேயர் விருப்பம் மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, உற்சவ் உமங் கிளாஸ் எடுங்க அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், அதனால் அடுத்த வாரம் உங்களுக்கு உமங் எடுக்க இன்னொருத்தர் வருகிறார் வெளியிலேருந்து. அதனால் உற்சவ் உமங் தனியாக நீங்கள் கேட்டதுனால அது ஒரு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். இது எங்களோட ட்ரெயினர்ஸ் கிளப். அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் ஃபார் தி continuous support they have been providing. We welcome, on behalf of all our rest of the COT members, we extend a red carpet welcome to our COT member, Mr. Anguraj, MDRT, Palani branch, அவர் 2025 MDRT பண்ணினார். Once again, we welcome our Anguraj sir for this session. ஸோ நீங்கள் உற்சவ பற்றி அவர் வந்து உங்களுக்கு சிறப்பாக கிளாஸ் எடுக்க இருக்கிறார். இதெல்லாம் நம்மளோட என்னென்ன கிளாஸஸ் இது வரைக்கும் எடுத்திருக்கோன்னு தெரியும் உங்களுக்கு. இருந்தாலும் 15 மந்த்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன லிஸ்ட்டு. அதனால் எல்லோரும் கடைசி வரைக்கும் இருங்க. உற்சவில் நிறைய சந்தேகங்கள் வரும். அதனால் ஒருத்தர் கேட்குற கேள்வி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது நம்மளோட செஷன்ஸு இவ்வளோ நடத்தியிருக்கோம், எல்லாருக்கும் தெரியும். அது இருந்தாலும் ஸோ இது ஒரு கண்டினியூஸ் ஜேர்னி. இது வந்து தொடர்ந்துன்னு இருக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்னால. தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் த எம்டிஆர்டி கோல்ஸ். புது எம்டிஆர்டி 2027க்கு உண்டான இந்த ஃபிகர்ஸ் எப்போதும் கையில் வச்சுக்கணும். இதை எழுதி வச்சு நோட்டில் எழுதி வச்சுன்னு மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். எதர் ஏர்லி பேர்ட் எம்டிஆர்டி இல்லை அடுத்த செகண்ட் குவார்ட்டர் ஆர் தேர்ட் குவார்ட்டர் ஆர் ஃபோர்த் குவார்ட்டர் இந்த டைரியில் எழுதி வச்சுட்டு இருக்கணும். எங்கே நம்ம இருக்கோம், மெஷரிங் தி பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவாங்க, அதை நம்ம பார்த்துக்கணும். தேங்க்யூ ஸோ மச். நவ் ஐ வுட் ரெக்வஸ்ட் அவர் வெரி ஆக்டிவ் மெம்பர் ஆஃப் அவர் குரூப், மிஸ்டர் தங்கவேலு ஃப்ரம் ஒத்தஞ்சத்திரம் நினைக்கிறேன், கரெக்டா? ஸோ I would request Mr. Tangavel to render a welcome address for the today's faculty, Mr. Anguraj. Tangavel sir, over to you. சார் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கேஎஸ்ஆர் சார், லீ குரூப் சிஓடி மெம்பர்ஸ் அண்டு அனைத்து பார்ட்டிசிபேட் அனைவருக்கும் இன்று அருமையான தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய பௌர்ணமி நல்நாளில் பௌர்ணமி வெளிச்சம் போல நமது அனைவருடைய வாழ்வும் சிறக்கட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த அருமையான நன்னாளில் நமக்காக உற்சவம் என்ற வகுப்பை 78வது வகுப்பை எடுக்க வந்திருப்பவர் நமது பழனி கிளையைச் சேர்ந்த அங்குராஜ் சார் அவர்கள். அவர் கடந்த 2006 முதல் எல்ஐசியில் முகவராக பணிபுரிந்து வருகிறார். தற்போது டிஎம் கிளப்பாக இருக்கிறார். 20 வருடத்தை பூர்த்தி செய்து கடந்த 2 வருடங்களாக தொடர்ந்து எம்டிஆர்டி செய்து வருகிறார். மேலும் ஆனந்தா எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டதோ அப்போதிருந்து கிளை அளவிலும் சரி, டிவிஷனல் ஆஃபீஸ் அளவிலும் சரி நிறைய பாலிசிகளை புரிந்து நிறைய பேருக்கு முன்னுதாரணமாக இருந்தவர். இப்போதும் இருந்து வருகிறார். இப்போதும் முகவர்கள் அனைவருக்கும் என்ன சந்தேகம் என்றாலும் எப்போது கேட்டாலும் இனிய சிரித்த முகத்துடன் செய்யக்கூடியவர். அனைவரும் செய்ய தயங்கக்கூடிய யூலி பாலிசிகள், டேம் இன்சூரன்ஸு, எம்டபிள்யூபி ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நாமினேஷன் இதெல்லாம் வந்து துணிஞ்சு செய்யக்கூடியவர். நம்ம சிறிய பிரான்ச் அந்த கூட அதெல்லாம் செய்கிறாரு. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் நிறைய பாலிசி கொடுப்பார். டேம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் உட்சவ், உமங்கு, என்டோமெண்ட்டு,
எப்படிலாம் சொன்னால் வாடிக்கையாளர் எடுப்பாங்களோ அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய ஒரு திறமையாக பண்ணக்கூடியவர். நிறைய கற்றுக்கலாம் அவர்கிட்ட, அந்த மாதிரியானவர். எப்போ என்ன டவுட்னாலும் கேட்கறதுக்கு ஈஸியாக அணுகக்கூடிய ஒரு நபர். மேலும் அவர் வந்து நம்ம லீக் குழுமத்தில் சிஓடி மெம்பராகவும் இருக்கார். எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர் தான். அதனால் அவருடைய என்ற அருமையான வகுப்பை வந்து நம் அனைவரும் கேட்டு தெரிந்து கொள்ள நானும் ஆர்வமாக இருக்கிறேன். நம் அனைவரையும் ஆர்வமாக இருப்போம். நிச்சயமாக கடைசி வரை இருந்து முழு பலன்களையும் முழு விஷயங்களும் தெரிஞ்சுக்குங்க. கட்டாயம் சிறப்பாக இருக்கும். இந்த பிப்ரவரி மார்ச் நல்லா பண்ணி அனைவரும் கிளப் மெம்பர்ஷிப்பு மற்றவங்க எல்லாமே நல்லா பண்ணலாம். அதனால் எல்லாத்தையும் கடைசி வரை இருந்து கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அங்குராஜ் சார் அவர்களை வருக வருக என்று அனைவரின் சார்பாக வரவேற்கிறேன். நன்றி. Thank you, Mr. Tangavel sir, for your wonderful introduction about our COT member, Mr. Angraj sir. தேங்க்யூ சார். இதுக்கு வேண்டிய டைம் ஒதுக்கி நீங்க வந்து எங்களுக்கு பேசினது ரொம்ப நன்றி. Thank இது you so நம்மளுடைய much, sir. கடமைங்க சார். Thank you சந்தோஷம் so சார். much. மிக மகிழ்ச்சி. I would now request our COT member and also Pioneer branch, Mr. Angraj sir. You can take it forward. You can start, sir. தேங்க்யூ சார். Thank you. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு தைப்பூச திருநாள், முருகனை உற்சவத்துல தான் இருக்காரு. இந்த சந்தோஷமான நாள்ல ஒரு ஒரு பெரிய வரப்பிரசாதமா எனக்கு அமைஞ்சிருக்குது இந்த கிளாஸ். இதுல என்ன வீட்டினா, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த லீ சிஓடி மெம்பர்ஸ் பிளஸ் நம்முடைய லீ குரூப் முகவர்கள், நாங்க சார் கொஞ்சம் வாய்ஸை கூட்டிக்கோங்க. ஓகே ஓகே சார். நம்ம என்னதான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படமா ஓடனா கூட ஆடியன்ஸ் இருந்தாதான் அந்த படம் சூப்பர் ஹிட். ஸோ எங்களுக்கு வந்து இந்த லீக் குரூப்புக்கு நீங்க தான் வந்து எங்க படத்தை சூப்பர் ஹிட் ஆக்குறது. ஸோ இனிய முகவர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து உற்சவ பத்தி அனைவருக்குமே தெரியும். இதை நான் ஒரு அனுபவ பகிர்தல், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் நிறைய இடங்கள்ல கத்துக்கிட்டத அதை பத்தின ஒரு அனுபவ பகிர்தல் பிளஸ் பேசிக்கா உற்சவ பத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி ஃபெச் பண்றது, எந்த இடத்துல எப்படி விற்கலாம்ங்கிறத எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்ஸை சொல்றேன். அதுல கண்டிப்பா குறைகள், திருத்தங்கள், தவறுகள் இருக்கும். அதை நோட் பண்ணி வச்சு எனக்கு இறுதியா சொன்னீங்கன்னா நான் அதை திருத்திக்கிறேன். அதற்கு முன்னாடி இந்த அளவுக்கு நான் ஒரு ஜூம் மீட்டிங்ல ஒரு 10 பேர் முன்னாடி, ஒரு 100 பேர் முன்னாடி, இன்னைக்கு 109 பேர் வந்துட்டாங்க. நான் பேசுறேன் அப்படின்னா அது நானா வரல. இதற்கு நிறைய எனக்கு குருமார்கள் உதவி பண்ணிக்கிறாங்க. என்னை எல்ஐசிக்கு கூட்டி வந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். அதற்கப்புறம் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும்னா, தற்போது பாண்டிச்சேரி கிளையில மேனேஜராக இருக்கக்கூடிய பொன்னிமூர்த்தி சார் நம்மளுக்கு கிளாஸ் எடுத்திருக்காங்க. அவர் இல்லைன்னா நான் எல்ஐசி விட்டு போயிருப்பேன். அது எப்பவுமே அவருக்கு ஒரு நன்றி கடன் பெற்றிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லீ குரூப் எப்படி எனக்கு ஒரு பெரிய பெருமைனா, லீ குரூப்ல நான் இருக்கிறது ஜூம் மீட்டிங் முதல்ல அட்டன் பண்ணது உற்சவ் கிளாஸ், சாரோட கிளாஸ். உற்சவ் அன்னைக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிற அன்னைக்கு நைட் சார் எடுக்கிறாரு. அன்னைக்குதான் எனக்கு ஜூம்னா என்னன்னு தெரியும். ஸோ அது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப மனசுல, சாரும் மனசுல பதிஞ்சிட்டாரு. அதில் அந்த உற்சவம் மனசுல பதிஞ்சிருச்சு. நான் அது பெருமைக்காக சொல்ல, ஏன்னா அந்த ஜூம் இன்ட்ரடியூஸ் ஆனது எனக்கு உற்சவத்துல சார் மூலமா இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை இன்சூரன்ஸ் அகாடமி, அங்க நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். நம்ம தமிழரசன் சார் கூட இதுல வந்து பேசினாரு. அதுவும் ஒரு அனுபவ பகிர்தல். அங்க நிறைய முகவர்கள் தான் பேசுவாங்க. ஒரு ட்ரெயினர் வந்து பேசுறதை விட நம்மள மாதிரி முகவர்கள் அங்க பேச சொல்லுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அங்கிருந்து கத்துக்கிட்டேன். அதை வந்து உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க வர்றேன். நம்ம அடுத்து செஷனுக்குள்ள போயிடுவான். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பிபிடி ரெடி பண்ணிக்கிறேன் சார். ஷேர் பண்ணிடுறேங்க சார். பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகே, ஸ்கிரீன் ஷேர் ஆயிருதுன்னு நினைக்கிறேன். தெரியுது. ஸ்லைட் ஷோ போட்டுவோங்க. ஓகே சார். ஸ்லைட் ஷோ கீழே ஒரு சின்ன கப்பு மாதிரி இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க, வரும். ஓகே சார். இல்லாட்டா பரவாயில்ல, இதே தெரியுது, விட்டுருங்க. தெரியுது. ஓகே சார். சார் இப்ப உற்சவ் எடுத்தோம்னா எதுக்காக இந்த படங்களை போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கேம் சேஞ்சர் அப்படின்னு நம்ம இந்த பிளானை சொல்றோம். இந்த 3 பேருக்குமே, இந்த 3 படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கு. இவங்க எல்லாமே அந்தந்த ஃபீல்டுல கேம் சேஞ்ச் பண்ணவங்க, ஒரு ட்ரெண்ட் செட்டர்ஸ். இளையராஜா சாரை பத்தி சொல்ல வேண்டியல, இசைனா அவர் தான். அடுத்து ஸ்ப்ளெண்டர் பாத்தீங்கன்னா ஒரு 15-20 வருஷம் அந்த பைக் தான் நம்பர் 1. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்விஃப்ட் மாருதியில அவங்க தான் எப்பவும் இந்த கார் லைன்ல நம்பர் 1. ஸோ அந்த மாதிரி நம்ம உற்சவ் பிளானும் ஒரு கேம் சேஞ்சரா, ட்ரெண்ட் செட்டரா, எல்ஐசினா ஜீவன் உற்சவ்
அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்காக தான் அதை போட்டிருக்கேன். இந்த பிக்சர் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்தப்ப லான்ச் ஆனப்ப எவ்வளவு ஒரு புரட்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரிமைண்டருக்காக. ஏன் உச்சத்தில் உற்சவ் அப்படின்னு நம்ம பேர் வைக்கணும் அப்படிங்கறக்காக இந்த விஷயங்கள். சரி, இப்படி நம்ம ஒரு பிளானை பத்தி ஜஸ்ட் பேசிக் மட்டும் நம்ம எடுத்துட்டு போயிடுவோம். ரொம்ப டீப்பா வேண்டாம். அதுக்கப்புறம் அடுத்த செஷன் போயிடுவோம். ஜீவன் உற்சவ் அனைவருக்கும் தெரிஞ்சது. மினிமம் சம் அஷ்யூர்டு 5 lakhs, மேக்ஸிமம் சம் அஷ்யூர்டு நோ லிமிட், அண்டர் 18 ரூல்ஸை பொறுத்து மாறும். ப்ரீமியம் பேயிங் டேர்ம் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 12 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ்ல இருந்து 16 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். இது கொஞ்சம் வேகமாகவே நம்ம போயிடுவோம், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுனால. ஏஜ் அட் என்ட்ரி மினிமம் 30 days பேபியிலிருந்து 65 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க இந்த பிளானை எடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏஜுக்கும் எவ்வளவு டேர்ம் போடலாம். இந்த கீழ இருந்து பார்த்தீங்கன்னா வரும் 30 daysல இருந்து 59 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எவ்வளவு டேர்ம் போடலாம், இன்கம் இயர், இந்த மாதிரி எல்லாமே இதுல வந்துடும். பிபிடி 16 வருஷம் போடலாம். 30 days இருக்கிற குழந்தையிலிருந்து 59 வயசு வரைக்கும். இன்கம் இயர் 19th yearல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே ஒரு வயசு பேபியா இருந்தா 15 இயர்ஸ் போடலாம். 60 வயசு வரைக்கும் போடலாம். அவங்களுக்கு 18வது வருஷத்துல இருந்து இன்கம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம டேர்ம், இன்கம் ஸ்டார்ட் ஆகிற இயர் இது எல்லாமே மாறும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மினிமம் 11th பாலிசி அனிவர்சரியில இருந்து தான் இன்கம் வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்க 5 இயர்ஸ் பிபிடி போட்டாங்க கூட 11th இயர்ல இருந்து தான் இன்கம் பெனிஃபிட் ஸ்டார்ட் ஆகும். மைனருக்கு நம்ம பாலிசி எடுத்தோம்னா கம்பல்சரி அந்த 18 முடிஞ்சு 19th இயர் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகணும். அந்த மாதிரி பாலிசி இயர் வரும்போது தான் அவங்களுக்கு மேஜரான பிறகு தான் இன்கம் பெனிஃபிட் ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் பேசிக் கான்செப்ட். இந்த பார்த்தீங்கன்னா இந்த இன்கம் பெனிஃபிட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம போட்டிருக்கோம். 5 இயர்ஸ்லேருந்து 8 இயர்ஸ் வரைக்குமே 11th பாலிசி இயர் ஆனிவர்சரியிலேருந்து. அடுத்து 9 இயர்ஸ்ல இருந்து எவ்ரி 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வரும். அதாவது நம்ம பாலிசி ப்ரீமியம் கட்டின பிறகு 3 இயர்ஸ் கால்குலேஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் 12th, 13th, 14th, 15th அப்படிங்கிற பாலிசி இயர்ல நம்மளுக்கு இன்கம் பெனிஃபிட் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஒரு ஹோல் லைஃப் பிளான், நோ மெச்சூரிட்டி பெனிஃபிட். இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டெத் பெனிஃபிட் என்ன கொடுக்குறாங்க. பேசிக் சம் அஷ்யூர்ட் ஆர் 7 times ஆஃப் annualized premium ஆர் 105% ஆஃப் டோட்டல் premium paid, whichever is higher, பிளஸ் கேரண்டி அடிஷன்ஸ் ஏதாவது ஏட் ஆகியிருந்தால் அதுவும் சேர்த்து கொடுக்கப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்ன பிளான் அப்படின்னு ஒரு பேசிக் கான்செப்ட் கொடுக்குறாங்க. லிமிடெட் ப்ரீமியம் கட்டிக்கலாம், நான் லிங்க்டு, நான் பார்ட்டிசிபேட்டிங், ஏன்னா போனஸில் பங்கெடுக்க போகிறதில்ல. சேவிங்ஸ் பிளானு, ஹோல் லைஃப் பிளான். கேரண்டி அடிஷன் 1000க்கு 40 ரூபா கொடுக்கக்கூடிய பிளானு. ஒன்லி ப்ரீமியம் பேயிங் டேமுக்கு மட்டும் கேரண்டி அடிஷன் கொடுப்பாங்க. அது போக இன்கம் பெனிஃபிட் அப்படிங்கிற விஷயம் 2 ஆப்ஷனை வச்சிருக்காங்க. ஒன்று ரெகுலர் இன்கம் பெனிஃபிட், இன்னொன்று ஃப்ளெக்ஸி இன்கம் பெனிஃபிட். இந்த இன்கம் பெனிஃபிட்டை நீங்க எடுக்கும்போது எது வேணாலும் எடுத்துக்கிட்டு பின்னாடி மாத்திக்கலாம். பட் இன்கம் பெனிஃபிட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 180 days முன்னாடி நீங்க மெயிலோ லெட்டரோ எல்ஐசி கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க். குழந்தைங்களுக்கு போட்டா எந்த மாதிரி ரிஸ்க் கவர் வரும் அப்படிங்கிற போட்டிருக்காங்க. ஏஜ் அட் என்ட்ரி வந்து லெஸ் தேன் 8 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு எடுத்தோம்னா 2 இயர்ஸ் ஆகணும் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட்ல இருந்து ரிஸ்க் தொடங்குறதுக்கு. 8 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்களுக்கு போகும்போது இம்மீடியட் ரிஸ்க் கவர் பாலிசி எடுத்தப்பவே தொடங்கிடும். இது சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத் ஆல்ரெடி அந்த சார்ட்ல சொன்னது, அதை அப்படியே போட்டிருக்காங்க. ஹையர் ஆஃப் பேசிக் சம் அஷ்யூர்ட் ஆர் 7 types ஆஃப் annualized premium அந்த மாதிரி இருக்கு. சர்வைவல் பெனிஃபிட் இந்த ஆப்ஷன் 1ல பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் த பேசிக் சம் அஷ்யூர்ட் ஃப்ரம் இன்கம் ஸ்டார்டிங் இயர் டில் டெத். இந்த பிளானுடைய ஃபீச்சரே அதுதான். 100 இயர்ஸோ 80 இயர்ஸோ எதுவுமே சொல்ல, உயிரோடு இருக்கும் வரை ரெகுலர் இன்கம் பெனிஃபிட் வாங்கினீங்கன்னா 10% ஆஃப் த சம் அஷ்யூர்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவருடைய டெத்துக்கு பிறகு சம் அஷ்யூர்டு பிளஸ் கேரண்டி எடிஷன் அவங்க நாமினிக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் இந்த பாலிசியுடைய அக்ரிமெண்ட். ஆப்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இன்கம் பெனிஃபிட் கொடுத்துருவாங்க. அந்த இன்கம் பெனிஃபிட்டை கஸ்டமர் வந்து ஒவ்வொரு வருஷமும் எஸ்பி வேண்டான்னு சொல்லி லெட்டர் கொடுத்துட்டாருன்னா அதை வந்து ஒரு எஸ்பி அக்கௌண்ட் எல்ஐசியை ஜென்ரேட் பண்ணி பேங்க் மாதிரி அதில் வந்து இந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கு வந்து 5.5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க.
அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் சார் அந்த வீடியோ போட்டிருந்தாங்க முன்னாடி. அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுடைய பலன் வந்து எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத சார் காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பணம் 5.5% கூட்டு வட்டியில சேர்ந்துக்கிட்டே வரும். நீங்க எப்ப வேணாலும் அந்த பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணலாம். ஒரே ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. சேர்ந்திருக்கக்கூடிய பணத்துல அந்த எஸ்பி அக்கௌண்ட் சொல்றோம் இல்லையா, அதுல 75% மேக்சிமம் நீங்க எடுத்துக்கலாம். பேலன்ஸ் அமௌண்ட் அங்க நீங்க விட்டுறணும். அந்த பேலன்ஸ் அமௌண்ட் பிளஸ் அடுத்த வருஷம் வரக்கூடிய மணி பேக் பணமும் சேர்ந்து மறுபடியும் அது கூட்டு வட்டியில வளர்ந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை நீங்க ஃபுல்லா சரண்டர் பண்றதுன்னா சரண்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க 75%க்கு மேல எடுக்கணும்னா நீங்க சரண்டர் ஆப்ஷனுக்கு தான் போகும். ரைடர்ஸ், இதுல என்னென்ன ரைடர்ஸ் இருக்கு? ஏடிடிபி ரைடர் இருக்கு, ஏபி ரைடர் இருக்கு, டேர்ம் ரைடர் இருக்கு, பிடபிள்யூபி ரைடர் இருக்கு. இதோடைய பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். எது டவுட்ஸ்னா கடைசியில் நம்ம சொல்லிக்கிறோம். மோட் ஆஃப் பேமெண்ட் இயர்லி இருக்கு, ஆஃப் இயர்லி இருக்கு, குவார்டர்லி, மந்த்லி, எஸ்எஸ் இருக்கு. மந்த்லி மோட் கம்பல்சரி நேட்ஸ் அது இப்போ கொண்டு வந்துட்டாங்க, அது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல இயர்லி மோடு இருக்கிறவங்களுக்கு தான் பிரீமியம் ரொம்ப குறைவா இருக்கும், நல்ல லாபகரமானதாக இருக்கும். ஆஃப் இயர்லி, குவார்டர்லி, மந்த்லி மோடெல்லாம் எடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து பிரீமியம் லோடு பண்றாங்க. நம்ம வேற பாலிசிகளில் பார்த்தீங்கன்னா குவார்டர்லி மோடுக்கு போட்டுட்டு ஆஃப் இயர்லி இயர்லிக்கு வந்து மோடு ரிப்பீட் கொடுப்பாங்க. இந்த பாலிசியில் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். இயர்லி மோடுல இருந்து நீங்க மோடை வந்து ரெடியூஸ் பண்ணும்போது ஆஃப் இயர்லி, குவார்டர்லி, மந்த்லி கொண்டு போகும்போது பிரீமியம் லோடிங் கொடுக்குறாங்க. அது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லிக்கு 1.75%, குவார்டர்லிக்கு 2.5%, மந்த்லினா 3.25% பிரீமியம் லோட் ஆகும். ஸோ இப்போ கஸ்டமருக்கு இயர்லி கொடுக்கறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து கிரேஸ் பீரியடு எப்போ போல தான் மந்த்லி மோடுக்கு 15 டேஸு, அதர் மோடுக்கு 30 டேஸ், கூலிங் ஆஃப் பீரியட் 30 டேஸ். கிளைம் கன்செஷன்லாம் பேஸ் பிளான்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாமே அப்ளை ஆகும். ரைடர்ஸ்க்கு எப்பவுமே கிளைம் கன்செஷன் கிடையாது. மற்ற பிளான்ஸ்ல என்ன பேசிக்கா இருக்கோ அதே மாதிரி தான் இது. அதே மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் சம் அஷ்யூர்ட். எக்ஸாம்பிள் அது பேசிக் சம் அஷ்யூர்ட் 5 lakhs இருந்து 24 lakhs சம் அஷ்யூர்ட் நீங்க கொடுக்க வரைக்கும் இன்ட்டு 25,000 கொடுக்கலாம். உதாரணத்துக்கு 5,4 லட்சம், 5,5 லட்சம், 5,45, 10,25,000, 10,5 லட்சம் அப்படி கொடுக்கலாம். 24 லட்சத்தை தாண்டிடுச்சுன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 1 lakh 25, 26, 27 இப்படிதான். எல்லா பாலிசி மாதிரி அசைன்மெண்ட் உண்டு. இது பேசிக் கண்டிஷன்ஸ்னால இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அசைன்மெண்ட்டுக்கு இந்த பாலிசியில மிக முக்கியமான இடம் இருக்குது. அதனால அந்த அசைன்மெண்ட் இந்த பாலிசியில இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மிக முக்கியமா அந்த பாலிசியில தெரிஞ்சுக்க வேண்டியது ஹோல் லைஃப் பிளான்ல பேட் அப் கான்செப்ட். இந்த பாலிசியில எக்ஸாம்பிளா பாலிசி எடுத்துட்டாங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால அவங்களால பிரீமியம் செலுத்த முடியாம பாலிசி அப்படியே நின்றுச்சு, பெய்ட் அப் ஆயிடுச்சு அப்படின்னா மினிமம் 1 year அவங்க பிரீமியம் கட்டியிருக்கணும். அப்பதான் பெய்ட் அப் சம் அஷ்யூர்டா மாறும். இதுல வந்து எப்படி எந்த பேஸ்ல வந்து பெய்ட் அப் சம் அஷ்யூர்டுக்கு எஸ்பி கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளா 2 lakhs இருந்து 3 lakhs வரைக்கும் பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் இருந்ததுன்னா அதுக்கு வந்து 5% தான் எஸ்பி கொடுப்பாங்க, ஃபுல்லா 10% தரமாட்டாங்க. அதே மாதிரி 3 lakhs இருந்து 4 lakhsக்கு உள்ள இருந்ததுன்னா 6% கொடுப்பாங்க அந்த பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட். அடுத்து 4 lakhs இருந்து 5 lakhs வரைக்கும் பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் இருந்ததுன்னா 7% ஆஃப் த அந்த பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் கொடுப்பாங்க. எபோவ் 5 lakhs, அதாவது பேசிக் சம் அஷ்யூர்டை விட பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் அதிகமா இருக்கு. இந்த பாலிசியோட பேசிக் சம் அஷ்யூர்ட் அவங்க 5 lakhs வச்சிருக்காங்க. ஸோ அந்த பேசிக் சம் அஷ்யூர்டை விட பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் அதிகமா போயிடுச்சுன்னா எப்பவும் போல அவங்க 10% நம்மளுக்கு பெய்ட் அப் பாலிசிக்கும் கொடுப்பாங்க. இந்த பெய்ட் அப் பாலிசி கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ரெடிமேடாவே, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு சார்ட் வந்து உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஒரு 30 லட்சம் ரூபா பேசிக் சம் அஷ்யூர்ட் எடுத்து அவர் 2 வருஷத்துல இருந்து 12 வருஷம் வரைக்கும் பிபி, அதாவது வந்து பிரீமியம் கட்டுறாரு. 12 வருஷம் டேர்மு, 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் அப்படி கட்டிட்டு விட்டுட்டாருன்னா 3வது காலம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன வந்து பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் வரும், அதுக்கு எப்படி எஸ்பி கொடுப்பாங்க, கேரண்டி எடிஷன் எவ்வளவு வரும், டெத் பெனிஃபிட் என்ன வரும், எல்லாமே அதில் கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளா 12 வருஷம் டேர்ம் போட்டாரு. ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா தெரியும் 30 லட்ச ரூபா சம் அஷ்யூர்ட் 2 years தான் கட்டியிருக்காரு.
பேட் அப் சம் அஷ்யூர்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால்குலேஷன் பிரகாரம் 5 lakhs ஆயிருது. கேரண்டி எடிஷன் வந்து 2,40,000 ஏட் ஆயிருக்கும். ஸோ ஆஃப்டர் ப்ரீமியம் பேயிங் ரிஸ்க் கவர் வந்து 7,40,000 இருக்கும். ப்ரீமியம் பேயிங் இயர்ஸில் ரிஸ்க் கவர் வந்து 32,40,000 இன்க்ரீஸ் ஆகும். லைஃப் டைம் இன்கம் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த 5 லட்சத்துக்கு 10% 50,000 கொடுத்துக்கிட்டே வருவாங்க. இந்த பேடப் சார்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் பேயிங் டைமை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். நான் இது எல்லாமே உங்களுக்கு பிபிடி ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எல்லா பாலிசி மாதிரி இதில் பேசிக் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவைவல் வித்தின் 5 years ஆஃப் எஃப்யூபி நம்ம ரிவைவல் பண்ணிக்கலாம். டேட் பேக்கிங் அலௌடு, இந்த பாலிசி வந்து தேதி வரைக்கும் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம ஃபைனான்சியல் இயர்க்குள்ள பண்ணிக்கலாம். ப்ரொபோசல் ஃபார்ம் 300 360 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. 340 தேவைப்படும் இடங்களில் நம்ம பயன்படுத்திக்கலாம். டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் எப்பவும் போல இருக்கு. 80Cல இந்த 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்கு. 1010D அந்த செக்ஷனும் இதுக்கு அப்ளை ஆகும். இது எல்லாமே இந்த பிளானுக்கு வரக்கூடியது பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்முடைய பேசிக் கண்டிஷன்ஸ் எல்லா பிளான்லையும் இருக்கிற மாதிரி ஆக்குபேஷன், ரெசிடென்ஸ் எக்ஸ்ட்ராவெல்லாம் அந்த அவங்க செய்யக்கூடிய வேலைகள் அதை பொறுத்து இதுக்கு மாறும். கீமேன் இன்சூரன்ஸ் இருக்கு, பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம், எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ஸ்கீமுக்கு கொடுக்கலாம், என்ஆர்ஐ எஃப்என்ஐஓக்கு தாராளமாக கொடுக்கலாம். குரூப் 5 கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் எல்லா பிளான் மாதிரி அலவுடு வித்தவுட் எக்ஸ்ட்ரா. மீதி கண்ட்ரிஸ்க்கு குரூப் 3 and 4க்கு வந்து வித் எக்ஸ்ட்ரா. மைனர் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு குரூப் 4 and 5 கண்ட்ரிக்கு மட்டும் கொடுக்கலாம். நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் குரூப் 5 கண்ட்ரி ஒன்லி. நான் மெடிக்கல் ஸ்பெஷல்ஸ் என்ஆர்ஐ குரூப் 5 ஒன்லி. மெயில் ஆர்டர் பிஸ்னஸ் குரூப் 5 கண்ட்ரிக்கு என்ஆர்ஐக்கு வாங்கலாம். எஃப்என்ஐஓ வித் ஓசிஐ கார்டு வச்சுருந்தாங்கன்னா மைனர் லைஃப்ஸ்க்கு எஃப்என்ஐஓஸ் பை பர்த் அங்கே இருக்கிறவங்களுக்கும் நம்ம வாங்கலாம். இது பழையது COVID-19 ரெஸ்ட்ரிக்ஷன், அது தேவையில்லை. வித் டேர்ம் ரைடர், பிடபிள்யூபி ரைடர் இது எல்லாமே அண்டர் ரைட்டிங் ரூல்ஸை பொறுத்து மாறும். அந்த கிளையண்ட்னுடைய பேஸு, அவங்க இன்கம், அவங்க எஜுகேஷன், அந்த அண்டர் ரைட்டிங் ரூல்ஸை பொறுத்து மற்ற இந்த டேர்ம் ரைடர், பிடபிள்யூபி ரைடர்லாம் நம்ம கொடுத்துக்கணும். இது வந்து நம்ம ஒரு 5 lakhs பேசிக் சம் அஷ்யூர்ட் எடுத்தா 10% ஆஃப் த பேசிக் சம் அஷ்யூர்ட்ல எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இது அப்படியே 5.5% காம்பவுண்ட் இயர்லியா மாறிக்கும். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுடைய கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருப்பாங்க. ஒரு 5 lakhs சம் அஷ்யூர்ட் எடுத்தா 50,000 அவர் வாங்குறாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,750 ரூபா. அப்போ அக்குமுலேட்டர் அமௌண்ட் 52,750 ரூபா. இப்போ அப்படியே அந்த லாஸ்ட் காலத்திலிருந்து ஃபர்ஸ்ட் காலம் வாங்க, செகண்ட் ரோ, அந்த 52,750 பிளஸ் அடுத்த வருஷம் வரக்கூடிய 50,000 அது அப்படியே 1,02,750 ரூபாயா மாறும். அதுக்கு 5% 5,651. ஸோ அது 1,08,401 கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்படியே அந்த பணம் ரிட்டர்ன் ஆகி அந்த 5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துல அது ரிட்டர்ன்ஸ் பாருங்க கிட்டத்தட்ட 18 lakhs வந்துடும். இது 50,000 இருக்கிறது 18,39,303 ரூபா. ஸோ இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுடைய பலன். இது வந்து யாருக்கு ஃபெச் பண்ணலாம்? மெயினாக சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ். ஏன்னா அவங்க இந்த ஷார்ட் டேர்ம் கேட்பாங்க, கேரண்டட் இன்கம் கேட்பாங்க. ஏன்னா இப்போ இந்த சாஃப்ட்வேர்ல வேலை பார்க்குறவங்க எல்லாமே ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய அவங்க நம்மளை விட ரொம்ப நாலேஜ் பர்சனாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய கேரண்டி இல்லாத சைடில் இன்கம் பண்ண கிளைண்ட் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இதை வந்து ஷார்ட் டேர்ம் 5 வருஷம் 6 வருஷம் கட்டுங்கன்னு ஃபெச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ், ஏன்னா அவங்களாம் ப்ரொஃபஷனல்ஸு. இப்போ டாக்டர் தொழில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கிளினிக் எல்லாம் வச்சுருக்காங்க, பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்கன்னா அது எத்தனை வருஷம் இதே மாதிரி தொழில் ரன் ஆகும் அப்படின்னு தெரியாது. அவங்க பீக்கில் இருக்கும்போது சம்பாரிச்சாதான். ஸோ அவங்ககிட்ட பெரிய சம்பளம் சொல்லுவாங்களாம், சார் வருஷம் ஒரு 1 crore ப்ரீமியம், அதாவது 50 லட்சம் ப்ரீமியம், அந்த மாதிரி வாங்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ், அடுத்து பில்டர்ஸ், இந்த இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க இந்த மாதிரி. ஏன்னா இவங்க எல்லாமே இந்த தொழில் வந்து எத்தனை வருஷத்துக்கு இவங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இதே மாதிரி இருக்குன்னு தெரியாது. குறுகிய காலம் இவங்களுக்கு வருமானம் இருக்கும், ஒரு 4-5 வருஷம் நல்லா சம்பாதிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி செக்மெண்ட்டுக்கு இந்த பாலிசி கரெக்டாக செட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்மேன்ஸ், இவங்களுக்கும் அதே மாதிரி தான். பிஸ்னஸ் வந்து எப்போ ஸ்பீடாக இருக்கும் எப்போ ஸ்லோவாகும் யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்க பீக்காக அந்த பிஸ்னஸ் பண்ணுற டயத்தில் இதில் ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 5 வருஷமோ 6 வருஷமா கட்டி வச்சுட்டாங்கன்னா
அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் இதில் வராது. அதற்கு அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். இவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம என்னன்னா பென்ஷன் ஆப்ஷன்ல நம்ம அவங்க கிட்ட பேசலாம். அடுத்து பிக் ஹாஸ்பிட்டல்ஸ், அடுத்து பீமா ஸ்கூல், இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் ஒரு பிளான் மேட்ச் ஆகும்னா அது இந்த பிளான் தான். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் அவங்க பிறந்த குழந்தையிலிருந்து 65 வயசு வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. எல்ஐசி ஒரு பிளானை கொண்டு வந்திருக்காங்க 0 வயசுலேருந்து 65 நாளே. அப்போ எவ்வளவு அவங்க வந்து அதை ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் நம்ம இதை எப்படி ஃபெச் பண்ணணும்னு நம்ம கரெக்டாக கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து அந்த பாலிசியை சேல் பண்ணணும். இது ஓரளவுக்கு பேசிக்ஸ் நான் சொல்லிட்டேன். இந்த பிளான் என்னென்ன மாதிரி ஒரு செக்மெண்ட்டுக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த பிராண்ட் எல்ஐசி ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்டஸ்ட் ப்ரீமியம் பேயிங் பிளான், 5 வருஷம் கட்டுற மாதிரி பிளானு, ரொம்ப அற்புதமான பிளான். அடுத்து பார்த்தீங்கன்னா கேரண்டட் பெனிஃபிட்ஸ். அடுத்து லைஃப் டைம் இன்கம். ஏன்னா எத்தனை பெனிஃபிட்ஸ் நம்ம இந்த பாலிசியில் இன்பில்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் போட்டேன். மணி பேக், ஒரு உயில் மாதிரி லைஃப் லாங் மணி பேக். ஆப்ஷன் டு சூஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்ம சூடு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், மோடு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், பிபிடி நீங்களே சூஸ் பண்ணலாம். ஏன்னா மற்ற பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா பிபிடி நீங்கள் ஒரு சம்ம சூடு அவங்க சொன்னாங்கன்னா பிபிடிலாம் நம்ம தான் சொல்லுவோம், இத்தனை வருஷம் நீங்கள் பணம் கட்டுங்க இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். பட் இது இப்படி இல்லை. பிபிடி, சம்ம சூடு, மோடு, ஆப்ஷன், பணம் எடுக்கிற ஆப்ஷன் எல்லாமே அவங்க செலக்ட் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லோன் எடுத்துக்கலாம். அப்புறம் ரைடர்ஸ், அட்ராக்டிவ் ரைடர்ஸ் இதில் எல்லாமே இருக்கு. ஹையர் சம்ம சொல்லிட்டாங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எபவுட் 20 lakhs போகும்போது கஸ்டமருக்கு நிறைய ப்ரீமியத்தில் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். இது பேடப் பெனிஃபிட்ஸ். இப்போ ரெகுலர் பிளான்லாம் நம்ம எடுத்த என்டோமெண்ட் மாதிரி பிளான் எடுத்தோம்னா அதை கட்டிட்டு விட்டுட்டோம்னா மெச்சூரிட்டியில் பேடப் சம்ம சூட் ப்ளஸ் போனஸை கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த பிளானு பேடப் ஆயிருந்தனா கூட அந்த டேர்ம் முடிஞ்ச உடனே அந்த எஸ்பி ஆரம்பிக்கிற டயத்தில் இன்கம் பெனிஃபிட்ல என்ன பேடப் சம்ம சூடோ அதுக்கு இன்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு மினிமம் ரிட்டர்ன்ஸ், மினிமம் பென்ஷன், மினிமம் ரெகுலர் இன்கமோட நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாலிசி க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து சரண்டர் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஹோல் லைஃப் கவர், இது ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு. ஏன்னா 100 வயசு வரைக்கும், 100 வயசுக்கு மேல இருந்தாலும் கவரேஜ் கொடுப்போம்னு சொல்றதுக்கு நம்மளை விட்டா உலகத்துல யாருமே கிடையாது. நியூ டைப் ஆன்யூட்டி, பென்ஷனவே வித்தியாசமா வாங்கிக்கலாம். ஃப்ளெக்ஸி ஆப்ஷன் போட்டிங்கன்னா நீங்க பென்ஷனை வேணுங்கிறப்ப வாங்கிக்கலாம். நீங்க பென்ஷன் பிளான் கொடுத்தீங்கன்னா மாசம்னா மாசம், வருஷம்னா வருஷம் அக்கௌண்ட்ல வந்து பணம் விழுந்துடும். ஒருவேளை இந்த மாசம் ஒரு 10,000 வர்ற மாதிரி ஒரு ஆன்யூட்டி பிளான் அவர் வச்சிருந்தாருன்னா அந்த 10,000 வந்துட்டே இருக்கு, இவர் தேவையில்லை, அந்த மாசம் செலவே இருக்காது, ஏதோ ஒரு செலவு பண்ணிடுவார். ஆனா இதுல தேவைப்படும் போது நம்ம பணம் எடுக்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனால இந்த மாசம் அவருக்கு செலவே இல்லை, நீங்களே பணமே எடுக்க வேண்டாம், இன்னொரு 1 வருஷத்துக்கு செலவே இல்லை, அடுத்து திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வருது, அப்போ கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ நியூ டைப் ஆன்யூட்டின்னு சொல்லி இதை நம்ம செல் பண்ணலாம். எனி டைம் மணி, ஏடிஎம் மாதிரி. அடுத்து ரெகுலர் கேரண்டட் இன்கம் ஃபார் லைஃப் டைம் பிளான். இது ஒரு பெரிய விஷயம்ங்க. ரெகுலரா வரும், கேரண்டியா வரும், மத்திய அரசனுடைய உத்தரவாதத்தோடு வரும். இது வந்து எந்த நிறுவனமும் தர முடியாது. மல்டி சாய்ஸ் மணி பேக். ஹோல் லைஃப் பிளான் ஃபார் எஸ்டேட் கிரியேஷன். ஏன்னா இந்த வார்த்தையை சொல்லி தான் நிறைய பேர் இந்த பிளானை வித்துட்டு இருக்காங்க. எஸ்டேட் கிரியேஷன், நம்ம வந்து தவணை முறையிலையோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு எஸ்டேட், ஒரு அசட்டை கிரியேட் பண்ணிட்டோம்னா அதிலிருந்து ஒரு இன்கம் ரெகுலராக நம்மளுக்கு ப்ளஸ் நம்ம தலைமுறைக்கும் வரும். 3 ஜென்ரேஷன் பிளான் அப்படின்னு சொல்லி இதை சேல்ஸ் பண்ணுறாங்க. டேக்ஸ் ஃப்ரீ பென்ஷன் பிளான். இந்த எஸ்பின்னு அவங்க கொடுக்கறதுனால நம்மளுக்கு டேக்ஸ் வந்து இந்த வாங்கக்கூடிய எஸ்பிக்கு கிடையாது. ஏன்னா பென்ஷன் பிளானில் வாங்கக்கூடிய பென்ஷனுக்கு எல்லாத்துக்குமே டேக்ஸ் உண்டு. கிட்ஸ் எஜுகேஷன் பிளான். ஒரு 18 வருஷம் 19 வயசுலேருந்து அவங்களுக்கு வந்து ரெகுலராக எஸ்பி வர ஆரம்பிச்சுன்னா சைல்டுக்கு எடுத்த பிளானில் அவங்க வந்து அதை எஜுகேஷன் யூசேஜுக்கு பயன்படுத்து. அடுத்து டாட்டர்ஸ் மேரேஜ் பிளான், அவங்களுடைய மேரேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அனிவர்சரி கிஃப்ட் பிளான். ஒரு குழந்தைய பேரில் அதோட குழந்தையுடைய பிறந்த தேதி என்னைக்கு டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் பாலிசி கொடுத்துட்டோம்னா இந்த குழந்தையுடைய 100 இயர்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு கிஃப்ட் மாதிரி, ஏன்னா அப்பா அம்மா இருந்து ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு கொடுக்க முடியாது, அந்த குழந்தையோட 100 வயசு வரைக்கும் இவங்க ஞாபகார்த்தமாக ஒரு கிஃப்ட் மாதிரி ரெகுலராக எல்ஐசி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. டேக்ஸ் பிளானிங் நம்ம அது பண்ணிக்கலாம். டேக்ஸ் கட்டுறவங்க இந்த பிளான் எடுத்தாங்கன்னா டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். செக்ஷன் 1010 எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். இந்த காம்பவுண்டிங் ரெக்கரிங் ஃப்ளெக்ஸி டெபாசிட் பிளான் வந்து யார்ட்டுமே கிடையாதுங்க. ஏன்னா இன்னும் 50 வருஷம் 100 வருஷத்துக்கு 5.5% நாங்கள் எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தரோம்னு சொல்றது யாருனால முடியும்?
நம்ம மட்டும்தான் சொல்ல முடியும். ரெகுலர் பிரீமியம், டிஃபர்டு பென்ஷன். நீங்க எக்ஸாம்பிள் 15 வருஷம் பிபிடி போட்டீங்க, பெரிய சம்மசூடு எடுத்துட்டீங்க, முடியல, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கட்டிட்டு விட்டுட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை விட்டுட்டீங்கன்னா பெய்டு அப் சம்மசூடுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஃபர்டு டைம் முடிஞ்சுன்னா உங்களுக்கு பென்ஷன் ஸ்டார்ட் ஆகும். எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் கொடுக்கலாம். எம்டபிள்யூபி ஆக்ட், இதை நம்ம நிறைய பயன்படுத்துறது இல்லை. பொதுவாக எல்லா பிளான்லையுமே பயன்படுத்தலாம். இந்த பிளானுக்கு ரொம்ப மேட்ச் பண்ணி பயன்படுத்தலாம். ஏன்னா இன்னைக்கு பிஸ்னஸ்மேன்லாம் நிறைய ரிஸ்க் எடுக்கிறாங்க, க்ரோர்ஸ் கணக்கில் பெரிய கடன் வாங்குறாங்க. அவங்க இல்லைன்னா எல்லா அசட்டையும் பேங்கோ கடன்காரனோ எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஃபேமிலியோட நிலைமை ரொம்ப டேஞ்சர். ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் செக்மெண்ட்ல இருக்கிறவங்க கிட்ட கண்டிப்பா நீங்க எம்டபிள்யூபி ஆக்ட சொன்னீங்கன்னா இந்த பிளானை ஈஸியா விற்கலாம். இதை நம்ம பயன்படுத்துறது இல்லை. பெரிய பாலிசி விற்கணுங்கிறது இல்லை, ஜஸ்ட் ஒரு 20 லட்ச ரூபா சம்மசோட ஒரு கொடுக்கலாம். சார் நீங்க 1 crore, ஒரு சின்ன பிசினஸ் மேன் ஒரு கடை வச்சிருக்காரு, 1 crore போட்டு பிசினஸ் பண்றீங்க சார், உங்களுக்கு ஏதாவது ரிஸ்க்னா கடன்காரன் தொழிலை பிடுங்கிட்டு போயிடுவான், உங்க ஃபேமிலிக்கு ஏதாவது வேணுமே, ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுத்தீங்கன்னா நீங்க வெறும் ஒரு 35-45 வயசுக்குள்ள இருந்தாங்கன்னா வெறும் எஃப்எம்ஆர் கொடுத்து ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு உற்சவ போட்டு எம்டபிள்யூபி ஆக்ட் போட்டு அந்த மனைவி கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ஃபேமிலி செக்யூர் ஆகிடும். ஸோ இந்த எம்டபிள்யூபி ஆக்டும் நல்லா பயன்படுத்தலாம். கேபிட்டல் கேரண்டட் பிளான், மந்த்லி எஸ்போ காம்போ பிளான் எப்படி கொடுக்கலாம்னா 60 லட்ச ரூபா சம்மசூடு மேலே எடுக்கிற கஸ்டமருக்கு, எக்ஸாம்பிள் இந்த மந்த் எல்லாம் எடுத்தாருன்னா ஏப்ரல்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு 5 லட்சமா பிரிச்சு மாசம் அவருக்கு இன்கம் வர மாதிரி சேம் அந்த மந்த்லி ஒரு பிளான் வர மாதிரி நம்ம கொடுக்கலாம். அப்புறம் இன்க்ரீசிங் பென்ஷன் பிளான், இது எப்படின்னு அடுத்த நான் ஒரு ஸ்லைடு வச்சிருக்கேன், நான் போட்டும்போது சொல்றேன். 3G பிளான், இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். 3 ஜென்ரேஷன் பிளான்னா குழந்தைங்க பேர்ல பாலிசி எடுப்பாரு, அப்பா பணம் கட்டுவாரு, ஒரு 19 வயசுல பணம் வர ஸ்டார்ட் ஆகும்போது அந்த பாலிசி ஒன்று ஜாயிண்ட் அக்கௌண்டா வச்சு அப்பாவே பென்ஷனா வாங்கிக்கலாம், அல்லது அசைன்மெண்ட் பண்ணி அப்பா பென்ஷன் வாங்கிட்டு இருக்கலாம், மணி பேக் வாங்கிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் அவருக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா அந்த சைல்டு மணி பேக் வாங்குவாங்க. அந்த சைல்டுக்கு பிறகு அவங்க நாமினிக்கு இந்த ஃபண்டு அசட் போகும். ஸோ 3 ஜென்ரேஷனுக்கும் இந்த பாலிசி செயல்படும். பிளானை பற்றி நான் பேசிக்காக முடிச்சிட்டேன், ஒரு தேங்க்யூ போட்டுருவோம். அடுத்து இந்த பாலிசியை எப்படி யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சிவகுமார் சார் ஓரளவு கிளியரா இருக்கா? சார் பக்காவா இருக்கு சார். ஓகே, தேங்க்யூ சார். கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார், அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஆடியோ கொஞ்சம் அப்கோர்ஸ் கேட்குது. ஓகே சார். கொஞ்சம் முடிஞ்சா சவுண்டா பேசுங்க. ஓகே சார். ஒரு 10% இருந்தா போதும் சார். ஓகே சார். ஓகே சார், பண்ணிட்டேன். அடுத்த பிபிடி ஷேர் பண்ணி பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த பிளானுடைய பேசிக்ஸ் ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து இந்த பிளானை யார் யாருக்கு கொடுக்கலாம்? ஏன்னா பிறந்த குழந்தையிலிருந்து 65 வயசு வரைக்கும் கொடுக்கலான்னு எல்ஐசி சொல்லிட்டாங்க. அப்போ எல்லா வயசுக்கும் ஒரே மாதிரி நம்ம கொடுக்க முடியுமா? அப்படி சொன்னா கஸ்டமர் நம்ம கிட்ட வாங்குவாங்களா? எடுபடுமா? எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசணும், கண்டிப்பாக எடுபடாது. இப்போ ஒவ்வொரு செக்மெண்ட் வைஸா நம்ம பிரிக்கணும். எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா 1 வயசுலேருந்து 4 வயசு 5 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க கிட்ட அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி பேசணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் வைஸ் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், அப்புறம் இந்த ஸ்லைடை அப்படி இப்படி பேசும்போது என்னன்னா அசட் கிரியேஷன், 100 வயசு வரைக்கும் இன்கம் அப்படி பேசலாம். 5 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளும் சரி, 25 வயசு வரைக்குமே மேஜர் ஸ்டூடெண்ட் வரைக்குமே நம்ம பேசுறது எல்லாமே, சார் உங்க பையனுக்கு ஒரு அசட் கிரியேஷன் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ ஒரு ஆண் குழந்தைய அவர் வச்சிருக்காருன்னா, சார் நீங்க பிஸ்னஸ் பண்றீங்க, ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, எதிர்காலத்துல இதே மாதிரி ஒரு ரிஸ்கான பிஸ்னஸை உங்க பையனால செஞ்சு அவரை லைஃப்ல ரன் பண்ண முடியுமா? இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்ண முடியுமா?
ஸோ அவருக்கு வந்து ஒரு ரெகுலர் இன்கம் வர்ற மாதிரி ஒரு அசட் கிரியேஷன் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு பிஸ்னஸ்ல வர்ற இன்கம் வர்ற மாதிரி ரெகுலர் இன்கமா பண்ணி கொடுத்துருங்க. லைஃப் டைம் இன்கமா உங்க பையனுக்கு பண்ணி கொடுத்துருங்க. ரெண்டல் இன்கம் வர்ற மாதிரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஆண் குழந்தைகளுக்கு பேஸ் பண்ணி நம்ம பேசலாம். இதே பெண் குழந்தைகளா இருந்தா நம்ம பொண்ணை ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு கூட அந்த பொண்ணு வந்து கடவுள் அருளால அங்க நல்லா இருப்பாங்க. ஒரு வசதியான வீடு, போக்குவரத்துக்கு காரு எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க. பட் காரை எடுத்துட்டு உங்களை பார்க்க வரணும், அந்த பொண்ணுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு பாக்கெட் மணி வேணும்னா அவங்க வேலைக்கு போகாம வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க கணவர்கிட்டவோ மாமனார்கிட்டவோ கேட்கணுமா சார், ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு அந்த குழந்தை பேர்ல பாலிசி எடுத்துருங்க, வருஷம் 5 லட்சம் ரூபா அந்த பாப்பாவுக்கு பாக்கெட் மணி, உங்களுக்கு பிறகும் உங்களுடைய ஞாபகார்த்தமா வாழ்நாள் முழுவதும் உங்க பொண்ணுக்கு போயிட்டே இருக்கும். அது உங்க பேர குழந்தைகளுடைய எஜுகேஷனுக்கும் பயன்படும். உங்களை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க சார் எப்பவுமே அப்படின்னு சொல்லி பெண் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் ஒவ்வொரு தீபாவளிக்கும், ஒவ்வொரு பொங்கலுக்கும், அல்லது ஒவ்வொரு பிறந்த நாள் அன்னைக்கும் பிறந்த வீட்டு சீர்வரிசை போல நீங்க இல்லாதப்ப கூட நீங்க இருந்து அந்த குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி எல்ஐசி அவங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லலாம். சார் யாரோ இருக்கிறாங்க, சார் கொஞ்சம் தயவு செஞ்சு கிறுக்காம பார்த்துக்கோங்க சார், டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துக்கோங்க. சிவகுமார் சார் பேர் தெரிஞ்சா ரிமூவ் பண்ணிருங்க அவர், அவ்வளவுதான். ம். ஓகே இப்போ சார். நான் போட்டிருக்கிற இந்த கொட்டேஷன்ஸ், இந்த ஸ்லைடை எல்லாமே நம்ம கொட்டேஷனா கஸ்டமர்கிட்ட கொடுக்கணுங்கிறதுக்காக நான் எடுக்கல. இந்த மாதிரி எல்லாம் ஃபெட்ச் பண்ணலாம் அப்படிங்கறக்காக இந்த படத்தை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதை நம்ம மனசுல ஏத்திக்கிட்டோம்னா எப்படி கஸ்டமர்கிட்ட பேசலாம். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த மனசுல நீங்க உருவம் பண்ணிட்டு அவர்கிட்ட எதேச்சியா பேசும்போதே நம்ம அப்பதான் வந்து அவங்க கிட்ட ஈஸியா அட்டாச்சார பேச முடியும். ப்ராப்பர்ட்டி நம்ம இன்னைக்கு எல்லாருமே ஒரு பொருளை விற்கும் போது சரியான பெயரை உச்சரிச்சு விற்கிறது இல்லை. உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. இன்னைக்கு எல்லாமே பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இல்லாதெல்லாம் சொல்லிதான் நிறைய பொருளை விற்கிறாங்க. நம்ம எஸ்டாப்ளிஷ் எல்லாம் பண்ண போறது இல்லை. அந்த பேரவே சொல்ல வேண்டாம், ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சேல்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பேஸ்ல மனசுல இருக்கணும். முடிஞ்சா இந்த மாதிரி நோட்டீஸ் கூட நீங்க கையில வச்சுக்கலாம். இந்த பிளானுடைய பேசிக் கண்டிஷன்ஸை கஸ்டமருக்கு கொஞ்சம் சொல்லலாம். இது யார் யாருக்கு எடுக்கலாம், எவ்வளவு வருஷம் எடுக்கலாம், எவ்வளவு மினிமம் கட்டலாம், இந்த மாதிரி எல்லாம் ஜஸ்ட் நம்ம ஸோ கஸ்டமருக்கு கொஞ்சம் ஒரு சின்ன நோட்டீஸ் மாதிரி. ஏன்னா ஒரு 20 பக்கம் 10 பக்கம்னு படிக்க மாட்டாங்க. ஒரு 2 பக்கம் 3 பக்கம்னா ஈஸியா வந்து கஸ்டமர் படிச்சிருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கணும். இந்த நோட்டீஸ் எல்லாம் வந்து நான் ஒரு 8000 நோட்டீஸ் அடிச்சு 2023 பேப்பர்ல வச்சுருக்கேன். அந்த வருஷம் MDRTக்கு எனக்கு ரொம்ப அது ஹெல்ப் பண்ணுச்சு. ஒரு 37,000 ரூபாய் செலவாச்சு. ஆனா ஒரு 8 லட்ச ரூபா எனக்கு பிரீமியம் வந்து நியூ கஸ்டமர். அது 8 பாலிசி 8 லட்ச ரூபா பிரீமியம் வந்து. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான முயற்சிகள். இது ஃபுல் நோட்டீஸ் நான் உங்களுக்கு போடல, அது தனியாக போஸ்டர்ல போடுறேன், கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு குரூப்ல அந்த நோட்டீஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு மிச்சம் சார் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு பிசினஸ் பண்றவங்க எல்லாமே உங்களுக்கு தெரியாது, இன்னைக்கு ரியல் எஸ்டேட்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இப்போ அந்த கான்செப்ட் இருக்கிற கஸ்டமர்கிட்ட இதெல்லாம் நீங்க சொல்லணும். சார் இந்த மாதிரி செலவுகள்லாம் இந்த செலவு பூரா இல்லை சார்னு நீங்க சொல்லணும். பத்திரப்பதிவு, புரோக்கர் கமிஷன், வீட்டு எதுவுமே இல்லை சார், உங்களுக்கு நோ மெயின்டெனன்ஸ், ரெகுலர் இன்கம் சார் அப்படிங்கிற மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அவர்கிட்ட இந்த கான்செப்டை சொல்லணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் நம்ம உற்சவங்கிற பிளானுக்குள்ள போகணும். அப்பதான் அவங்க நம்ம கிட்ட வருவாங்க. இந்த கான்செப்டை சொன்ன பிறகு நீங்க போனோன்னு உற்சவம், நான் என்னுடைய அனுபவத்தை தான் சொல்றேன். போனோன்னு எல்ஐசியில் ஒரு பிளான் உற்சவம் வந்திருக்கு சார் தான் நம்ம எல்லாருமே ஆரம்பிக்கிறோம். ஜீவன் லாப் வந்திருக்குன்னு ஆரம்பிக்கிறோம். அது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் மாத்திக்கணும். நான் உட்பட ஃபர்ஸ்ட் இப்போ கான்செப்டை செல் பண்ணி பழகிட்டோம்னா ஈஸியா நம்ம ஜெயிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு ட்ரெயினரா எடுத்தவங்க நிறைய பேர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததுன்னா கான்செப்ட் செல்லிங் பண்ணுங்கன்னு தான் சொல்லிக்கிறாங்க. இப்போ நம்மள மாதிரி முகவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதை கத்துக்கிட்டு அதை நோக்கி மூவ் ஆகணும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிக்சர்ஸ். இப்போ ஒரு குழந்தையா இருந்தா இந்த மாதிரி இத்தனை பெனிஃபிட்ஸுக்கு நீங்க எடுத்துக்கலாம் சார். எல்லாம் ஒண்ணுதானுங்க, ஒரே தோசை தான். 154 வகை தோசை இருக்குன்னு சொல்றாங்கல்ல, விதவிதமா ஊத்துறாங்கல்ல. இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் பிடிச்சிருக்குது. ஆனா பேசிக்கா மாவு ஒண்ணுதான், அதுல கொடுக்குற பெனிஃபிட் ஒண்ணுதான். ஆனா நம்ம சொல்ற விதம்
இந்த மாதிரி வித்தியாசமா சொல்லணும். சார் உங்க பையனுக்கு கல்லூரி படிப்புக்கு எடுத்துக்கலாம், ஒரு விழா கால ஏன்னா இன்னைக்கு குழந்தைகளை நல்லா செலவு பண்ணி நல்லா இருக்கணும்னு எல்லா பேரண்ட்ஸும் நினைக்கிறாங்க. இவங்க சைக்கிளில் போனா கூட பையனுக்கு பைக் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ பையனோ பொண்ணோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி உங்க குழந்தை கஷ்டப்பட வேணாம் சார், எல்லா செலவுக்கும் நீங்க சேர்த்து வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நீங்க காட்டலாம். கல்லூரி படிப்பு, விழாக்கால செலவு, ஆடை ஆபரணங்கள் வாங்க, அவசர தேவைகளுக்கு, மருத்துவ தேவைகள், மாசம் மாசம் வர்ற செலவு, இஎம்ஐ செலவு, வீட்டு மனை வாங்குறதுக்கு, வெளிநாடு சுற்றுலா போறதுக்கு, பைக் வாங்குறதுக்கு, ஒரு ஃபங்க்ஷன் செலவுகளுக்கு, எல்லாத்துக்கும் ஏடிஎம் மாதிரி நீங்க பணம் கொடுக்கலாம் சார் உங்க சைல்டுக்குன்னு சொல்லணும். இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் முடிச்சோடனே அவங்க கான்செப்டுக்குள்ள வரும்போது, இதுல நிறைய ஸ்லைடு இருந்தது, நான் குறைச்சிட்டேன். இந்த விஷயத்தை நம்ம சொல்லணும். சார் உங்களுக்கு கேரண்டட் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த, இந்த சாவரின் கேரண்டிங்கிற விஷயத்தை லைட்டா சொல்லிட்டோம்னா அவங்க அடுத்த ஸ்டெப் இதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க சரி நான் பிரைவேட்டுக்கோ மியூச்சுவல் ஃபண்ட்லயோ போறேன் அல்லது கேரண்டி இன்கம் தர பிரைவேட்டுக்கு போறேன்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா? அதுக்காக இந்த இதையும் நம்ம கொஞ்சம் அவங்ககிட்ட இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லைட்ஸ் நான் ரெடி பண்ணேன். இந்த மாதிரி ஸ்லைடு எல்லாம் உங்களுக்கு பூராமே ஏஐயே கொடுத்துருது, ஆன்லைன்ல நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்லைடு முக்கியமான இடத்துல காட்டுறதுக்காக நீங்க எடுத்து வச்சுக்கலாம். சார் விசிபிள் ஆகுதா சார் சிவகுமார் சார்? சார் கரெக்டா வந்துட்டு இருக்கு சார். இல்ல நான் பேசுறது ஃப்ளோவா இருக்கா இல்ல ஸ்பீடா இருக்கா? ஆமா சார், இப்போ வந்து ஏஐ வீடியோ உங்கள் மகனுக்கு பரிசீலிப்பீர் அது டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல பேசுறது கரெக்டா இருக்கா ஸ்பீடா போறேனா? இருக்கு சார், இருக்கு. டோன் மட்டும் தான் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. கண்டினியூ பண்ணுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கொஞ்சம் எனக்கு ஆடியோ ப்ராப்ளமா இருக்கு சார், ஒன்றும் பண்ண முடியல. ஓகே ஓகே, அப்படி மெயின்டைன் கொஞ்சம் சவுண்ட் அது பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகே. ஏன்னா இந்த மாதிரி படங்களை அவங்க கிட்ட நீங்க காட்டும்போது அவங்க வந்து ஈஸியா உங்ககிட்ட டச் ஆவாங்க. ஏன்னா நம்ம எல்ஐசி கொட்டேஷனவே கொடுத்த உடனே இது மாதிரி வீடியோஸ் காட்டும்போது, இந்த மாதிரி படங்கள் காட்டும்போது அவங்க கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ஆகிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐல எவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் எல்லாத்தையும் போட முடியாதனால முக்கியமான பாயிண்ட்ஸ் போட்டிருக்கிறேன். இந்த பிளானை பற்றி அது அப்படியே அதுவே அழகாக சொல்லிடும். ஏஐல கொடுத்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் ஆண்டுக்கு 10% உத்தரவாதமான வருமானம். இது ஒரு திட்டம் மட்டுமல்ல, 3 தலைமுறைகளுக்கான நிதி பாதுகாப்பு. அடுத்து பாருங்க, சேமிப்பு காலம், குறுகிய கால பிரீமியம் செலுத்துதல். அதுவே சொல்லிடுது லாங் டேர்ம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா 100 வயசு அப்படிங்கும்போது 15 வருஷங்கிறது ஷார்ட் டேர்ம் தானே. வளர்ச்சி காலம் பாருங்க, உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்யும் நேரம் 16 முதல் 18 வயது வரை. அந்த வெயிட்டிங் பீரியடவே நம்ம வந்து என்ன எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாரு, உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்கிறது. இப்ப நானே என்ன செய்யணும், உற்சவ் போகணும்னு சார் பாலிசி 15 வருஷம் சார், ஆனா நீங்க 13 வருஷம் பணம் கட்டினா போதுங்க சார்ன்னு சொல்லணும். லட்சியாவில் எப்படி சொல்றோம் அந்த மாதிரி தான் சொல்லணும் சார். வெயிட்டிங் பீரியட் 2 இயர்ஸ்னு அவங்க கிட்ட சொல்லவே கூடாது. எல்லாமே நம்முடைய வார்த்தைகளை கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கணும். 3வது பாயிண்ட் பாருங்க, பயன் பெறும் காலம், வாழ்நாள் முழுவதும் உத்தரவாத வருமானம் 19 வயது முதல் 100 வயது வரை. 1 வயது மகனுக்கான ஒரு நிஜமான உதாரணம், அடித்தளத்தை அமைத்தல். இதில் பாருங்க அழகா எல்லாமே போட்டிருக்காங்க. பிரீமியம் செலுத்தும் காலம் 15 ஆண்டுகள் மட்டுமே. ஆண்டு பிரீமியம் 3,72,900 ரூபாய். 15 வருஷத்துல அவர் கட்டுற டோட்டல் பிரீமியம் 55,93,500 ரூபாய். வெறும் 15 வருட சேமிப்பு 82 வருட வருமானத்திற்கு வழிவகுக்கிறது. எவ்வளவு அழகான வார்த்தைகள் அது போட்டு கொடுத்துருச்சு பாருங்க சார். இன்னொரு சின்ன விஷயம் இடையில நான் வந்து மறந்துட்டேன். எப்பவுமே சேவிங்ஸ் பிளான் இது வந்து, அதனால ரைடர்ஸ் எல்லாம் இல்லாம கொட்டேஷன் எடுங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் பிளான் எல்லாம் ரைடர்ஸோட கொடுத்தா கரெக்ட். இதை நம்ம விற்கிறது இன்சூரன்ஸ் சொல்லி குழந்தைக்கு வித்தா வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் போகும்போது சேவிங்ஸ் ஆப்ஷனை கொட்டேஷன் கொண்டு போயிடணும். அவங்க கன்வின்ஸ் ஆன பிறகு எந்த மாதிரி இருக்கிறாங்க, அவங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துட்டாங்களா, அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, அவங்களுக்கு பிரீமியம் வேவர் கொடுக்க முடியுமா, அல்லது அவங்களுக்கு ஃபண்ட் இந்த அளவுக்கு இருக்கா, அல்லது சம்மசூரை குறைக்கணுமா கூட்டணும், இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு அவங்க கிட்ட இந்த பிளானை பேசும்போதே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் நீங்க கடைசியாக சொல்லணும், சார் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க சார் எல்ஐசியில, பேரண்ட்டுக்கும் இன்சூரன்ஸ் இருக்குதுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஈஸியா இன்னும் நம்ம கிட்ட வந்துருவாங்க. ஸோ அதனால மேக்சிமம் சேவிங்ஸ் பிளானை பொறுத்த வரைக்கும் ரைடர்ஸ் இல்லாம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரைடர்ஸை சேர்த்தணும். ரைடர்ஸை சேர்த்தாம கொடுக்க கூடாது. பட் இதை நம்ம உள்ள கொண்டு போகும்போது நம்மளுக்கு பிரீமியம் அவங்களுக்கு கம்மியா தெரியணும். பாருங்களேன், 55 60 லட்ச ரூபா சம்மசூருக்கு 55,93 தான் அவர் கட்டுறாரு.
இதே நீங்க ரைடர்ஸோட கொடுத்தீங்கன்னா 60 லட்சத்தை தாண்டிச்சுன்னா என்னங்க பிரீமியமே ஜாஸ்தியா இருக்குது, நீங்க 10% சொன்னீங்க அப்படிம்பாங்க. ஆனா நம்ம பாத்தீங்கன்னா இப்ப கணக்கு பண்ணீங்கன்னா 11% வரும் அவருக்கு. உங்கள் மகனுக்கு 19 வயதில் ஏடிஎம் இயந்திரம் செயல்பட தொடங்குகிறது. ஆண்டுக்கு 6 லட்சம். இந்த வருமானம் ஒவ்வொரு ஆண்டும் அவரது 100 வயது வரை உத்தரவாதமாக வழங்கப்படும். இந்த பணத்தை எதற்கு பயன்படுத்தலாம்? கல்லூரி படிப்பு, மாதாந்திர செலவுகள், பயணங்கள், அவசர தேவைகள். அடுத்து ஃப்ளெக்ஸி ஆப்ஷன் அதுவே போட்டிருக்கு பாருங்க. உங்கள் குடும்பத்தின் தேவைக்கு ஏற்ப பாதையை தேர்ந்தெடுக்கும் சக்தி. ஜீவன் உத்சவ் உங்களுக்கு 2 வழிகளை வழங்குகிறது. உங்கள் நிதி இலக்குகளுக்கு ஏற்ற ஒன்றை நீங்களே தேர்வு செய்யலாம். பெரும் செல்வத்தை உருவாக்குவர். வருடாந்திர வருமானத்தை எடுக்காமல் அதை பாலிசியிலேயே வளரவிட்டு இறுதியில் ஒரு பெரிய தொகையை உருவாக்குங்கள். கல்வி, திருமணம் போன்ற பெரிய செலவுகளுக்கு தேவையான பணத்தை அவ்வப்போது திரும்ப பெறுங்கள். நீங்க எவ்வளவு கொட்டேஷன்ஸ் சொல்லாத இந்த ஒரு படம் சொல்லிருங்க. ஏன்னா அந்த விசுவலைசேஷன் மக்கள் பார்க்கும்போது ஈஸியா புரியும். 55 லட்சம் எவ்வளவு கீழே இருக்கு, 100 வயசு வரைக்கும் பணத்தை எடுக்காம விட்டா எவ்வளவு கிடைக்குது, ஃப்ளெக்ஸி பெனிஃபிட்ல அவர் எடுக்காம விட்டா எவ்வளவு கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ இதை பார்க்கும்போது பாருங்க, இதுவே கூட்டு வட்டியின் சக்தி. உங்கள் சேமிப்பு 157 மடங்குகளுக்கு மேல் வளர்கிறது. பாருங்க, நீங்க ஃப்ளெக்ஸி பெனிஃபிட்ல விட்டா என்னென்ன எந்தெந்த வருஷத்துல க்ளோஸ் பண்ணீங்கன்னா சரண்டர் பண்ணா எவ்வளவு கிடைக்கும். 25 வயசுல சரண்டர் பண்ணாருன்னா கூட ஒரு வயசு குழந்தைக்கு பாலிசி எடுத்துட்டு அவர் கட்டுறது 55 லட்சம் 15 வருஷத்துல, அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணிட்டு 25வது வருஷத்துல எடுத்தாங்க கூட 1,30,00,000. 40 வயசு வரைக்கும் ஒரு பணத்தை எடுக்கல, எனக்கு அசட்டா இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருந்தாருன்னா 3,28,00,000. ஒரு குழந்தைக்கு அப்பா பாலிசி எடுத்துட்டாரு, 60 வயசு வரைக்கும் அந்த குழந்தை பணத்தவே தொடல, ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் விட்டுறாங்க. எவ்வளவுங்க? 10 கோடி ரூபாய். எவ்வளவு பெரிய அசட் பாருங்க. இதை நம்ம பேரண்ட் கிட்ட, சார் நீங்க கோடீஸ்வரன் ஆகல, உங்க பையன் என்னைக்கு இருந்தாலும் கோடீஸ்வரன் சார், நீங்க ஒரு 15 வருஷம் கஷ்டப்பட்டு பணம் கட்டிருங்கன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அந்த பாலிசி நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். இதை நம்ம கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா பிரைவேட்டா பணத்தை கொண்டு, ஏன்னா பெரிய பாலிசி எடுக்கிறவங்க எல்லா விதத்துலையும் யோசனை பண்ணுவாங்க. அவங்களும் எல்லா இடத்துலையும் விசாரிச்சிருப்பாங்க, ஆன்லைன்ல பார்ப்பாங்க. என்னதான் ஆன்லைன்ல பார்த்தாலும் அந்த பிரைவேட் காரங்க போய் நிறைய ஆசை காட்டுவாங்க. இப்போ இந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் அழுத்தமா அவங்க கிட்ட சொல்லணும். சொன்னீங்கன்னா அந்த க்ளோசிங் ஈஸியா இருக்கும். இந்த அது எல்லாத்தையுமே ஒரு சார்ட் அவுட் பண்ணி அழகா பண்றது. இந்த பாயிண்ட்டை கடைசியா நீங்க சொல்லலாம். பிரீமியம் வேய்வர் பெனிஃபிட். எதிர்பாராத சூழ்நிலையில ஏதாவது அவருக்கு நேர்ந்துட்டா பணம் கட்டக்கூடியவருக்கு இந்த வார்த்தை சொல்லணும். எல்ஐசியே அப்பா ஸ்தானத்திலேயோ அம்மா ஸ்தானத்திலேயோ இருந்து பணத்தை கட்டி இருக்கிறது உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ அந்த பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லணும். சிவகுமார் சார். எஸ் சார். ஓகே சார், அடுத்து அப்படியே போலாங்களா? போங்க போங்க, கண்டிப்பா. கிளியரா இருக்கு, போயிட்டே இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் எனக்கு எக்ஸல் அவ்வளவு இதெல்லாம் வராது, எக்ஸல் வராது, கால்குலேஷன்ஸ் வராது. நான் ஜஸ்ட் கொட்டேஷன்ஸ் தான் எடுத்து போட்டிருக்கேன். இந்த பாலிசியை எப்படி ஒரு வயசு குழந்தைக்கு ஃபிக்ஸ் பண்ணலான்னு இப்போ ஆல்ரெடி முன்னாடி சொன்னதை கொட்டேஷனாவே அந்த நம்ம ஆப்பில் போட்டோம்னா கிளியராக வந்துடுது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்ட்டு. நான் எல்லாமே செக்ஷன் 1010D வர்ற மாதிரி தான் போட்டிருக்கேன். அது ஒரு 10 பாயிண்ட் சார். உங்களுக்கு எக்ஸல் வராதானா? எக்ஸலன்ட்லி மேட் தி பிரசன்டேஷன். Now you are excelling the session. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சூப்பர். ஏன்னா அந்த செக்ஷன் 1010D எல்லா இடத்துலையும் கரெக்டாக வர்ற மாதிரி தான் நான் கொட்டேஷன்ஸ் எடுத்திருக்கேன். கடைசியாக ஒரு 10 பாயிண்ட் எந்தெந்த வயசுக்கு எப்படி எப்படி கொட்டேஷன்ஸ் போட்டால் நம்ம அந்த செக்ஷன் 1010D கொண்டு வரலாம்னு சொல்லிடுறேன். இப்போ 60 லட்சம் ரூபாய்க்கு சம்மசூடு எடுக்கிறாங்க. ஏஜ் 1, ஒரு தஸ்வந்த்ங்கிற பையனுக்கு 15 இயர்ஸ் டேர்ம் தான். ஏன்னா கம்பல்சரி 15 இயர்ஸ் போட்டாகணும். இது எல்லாமே அந்த கொட்டேஷன்ஸில் வந்துடுது. நீங்கள் இந்த கொட்டேஷன்ஸ் எடுத்து இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் தெரியும். இந்த ரெட் கலர் பாக்ஸு, பிங்க் கலரில் இந்த 10%,
அடுத்து ஃப்ளெக்ஸி இன்கம் கிரீன்ல. இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம கொட்டேஷன்ஸை வந்து கலர்ஃபுல்லாக உங்களுக்கு காட்டினா ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா மற்ற ஏஜென்ட்ஸுக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு இல்லைங்களா, அதுக்காக தான் இந்த ப்ரீமியத்தையும் நீங்கள் பாக்ஸ் பண்ணி காட்டணும். ப்ரீமியத்தை காட்டும் போதே நீங்கள் கொஞ்சம் ஸ்லைட்டாக இதெல்லாம் காட்டிட்டு இந்த கலராக காட்டிட்டு அப்புறம் கடைசியாக வந்து நம்ம மந்த்லிக்கு இதுக்கு இருக்கிற டிஃபரெண்ட்டையும் நம்ம ஒரு பேப்பரில் எழுதி டோட்டல் போட்டு காட்டினீங்கன்னா அப்புறம் நம்ம எப்படி சூஸ் பண்ணுறாங்களோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சம்மர் ஷூடு 60 lakhs, கேரண்டி எடிஷன் 36 lakhs, டோட்டல் பெனிஃபிட்ஸ் ரிசீவ்டு 5,88 lakhs, டோட்டல் ப்ரீமியம் பெய்டு பார்த்தீங்கன்னா 55,93,500. எனக்கு ஆங்கிலம் பெருசாக வராதுங்க, எனக்கு தமிழ் இதை பூரா போட தெரியல, அதனால ஆங்கிலத்தில் இருந்ததை காப்பி பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பெனிஃபிட் அண்ட் கவரேஜ் டேபிள் ஏற்கனவே நீங்கள் எல்லாம் பார்த்தது தான். இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் பண்ணி உங்ககிட்ட காட்டிடுங்க சார். 3,72,900 நீங்கள் ப்ரீமியம் கட்டுறீங்க, 15 வருஷம் கட்டுறீங்க, 16, 17 வெயிட்டிங் பீரியட், 18 வயசு முடிஞ்சோன்னு உங்கள் குழந்தைக்கு இந்த க்ரீனில் பாக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க, 6 லட்ச ரூபா ஸ்டார்ட் ஆயிருங்க சார். உங்களுடைய பையனோ பொண்ணோ அவங்க வாழ்நாள் முழுவதும் நீங்கள் தவணை முறையில் ஒரு அசட் வாங்கி போட்டிருக்கிறீங்க 60 லட்சத்துக்கு, அவங்க வருஷம் 6 லட்சம், மாதம் 50,000 லைஃப் லாங் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க சார். ஒரு வருஷத்தை அசட்லேருந்து வரக்கூடிய வாடகை வருமானத்தை அட்வான்ஸாக நாங்கள் ஃபஸ்ட்டு மந்த்தே கொடுத்துருவோங்க சார் அப்படின்னு சொல்லிடுங்க. இது செகண்ட் பேஜ். இது 100 வயசு வரைக்கும் நம்ம கொட்டேஷன் போட்டிருக்கோம். கடவுள் அருளால் அவங்க 100 வயசு இருக்கணுங்க சார். 100 வயசுக்கு மேலே இருந்தாலும் நாங்கள் 6 லட்சம் கொடுப்போம். இல்லைனாலும் 100வது வயசில் நீங்கள் சரண்டர் பண்ணி கூட அந்த சம்மர் சூட் ப்ளஸ் கேரண்டி அடிச்சுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த 96 lakhs கிட்டத்தட்ட 1 crore வாங்கிக்கலாம்னு சொல்லிடலாம். இது இந்த சேல்ஸ் சாத்தியில இன்னும் நல்லா இருக்கு கொட்டேஷனு. பட் இது வந்து பிரைவேட் ஆப்ல எடுத்தது. இது வந்து ஒரு ஆப்ஷனுங்க. ஜீவன் உற்சவ்ல நீங்க 12 ஆப்ஷனா பெனிஃபிட் வாங்கலாம். அப்படி நீங்க உட்கார்ந்து ஒவ்வொன்றும் யோசனை பண்ண அவ்வளவு பெனிஃபிட்ஸ் அதில் இருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு 3-4 ஆப்ஷனை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ அந்த குட்டி தம்பி என்ன நினைச்சிட்டாரு, பெரியவர் ஆயிட்டார். 20 வயசு 19 வயசு 20 வயசு 19 வயசுல அப்பா அம்மா கண்ட்ரோல்ல தான் அவர் இருப்பார். இவங்களே நல்லா ஏன் சார், நீங்களே நல்லா ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க, 19 வயசு ஆச்சு தம்பிக்கு, உங்களுக்கு அந்த பணம் தேவையில்லைன்னா அந்த பணத்தை நீங்க அப்படியே பிளக்ஸில விட்டுருங்க சார். தம்பி ஒரு 35 வயசு ஆகுது. இப்போ கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிருக்கலாம் அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ அவருக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னா, ஒரு இன்கம் வேணும்னா 19 வயசுல இன்கம் வாங்க ஆரம்பிச்சாருன்னா 6 லட்சம்ங்க. அதே அவர் 35வது வயசுல இருந்து இன்கம் வாங்க ஆரம்பிச்சாருன்னா பிளெக்சி பெனிஃபிட்டா போட்டு வருஷம் 12 லட்சம் எடுத்துக்கலாம், அப்படியே டபுளா. இது எல்லாமே இந்த கொட்டேஷன்ஸ்லேயே வருதுங்க. நீங்க பிளெக்ஸி எடுத்தீங்கன்னா வரும். பாருங்களேன், ஒவ்வொரு வருஷம் ஒரு 12 லட்சம் வாங்கிட்டே இருக்காரு. பிளெக்ஸில 100 வயசு வரைக்கும் வாங்கினாருன்னா கூட 100வது வயசுல சரண்டர் பண்ணா கூட அவருக்கு பெனிஃபிட் எவ்வளவுங்க, 19,16 லட்சம். ஒவ்வொரு வருஷமும் 12 லட்சம், மாசம் 1 லட்சம், 35வது வயசுல இருந்து அவருடைய 100 வயசு வரைக்கும் வாங்கிக்கிறாரு. சார் அப்படிலாம் வேணாங்க சார், உங்க தம்பி 80 வயசு வரைக்கும் வாங்கிட்டாரு. இங்க பாருங்க ஒரு பாக்ஸ் போட்டு 80 வயசு வரைக்கும் 12 லட்சம் வாங்கிட்டாரு. 80வது வயசுல இந்த பிளான் வேண்டாம்னு க்ளோஸ் பண்ணாரு. ஒன்றும் நஷ்டமே இல்லை சார், 8,15 லட்சம் கிடைக்கும். இன்னும் கூட மேலே வாங்க, 60 வயசு வரைக்கும் வாங்கிட்டாருங்க 12 லட்சம். 60வது வயசுல வேண்டான்னு க்ளோஸ் பண்றாருங்க, 4,07,33,000. இதை மாதிரி நீங்க வந்து கொட்டேஷன்ஸை உங்களுக்கு சொல்லுங்க. இதுவும் வேண்டாம், ஒரு பணம் நிறைய இருக்கு, பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டாரு, 45 வயசு வரைக்கும் பணமே எடுக்கல, 45வது வயசுல போறாரு, எனக்கு பணம் இப்ப தேவைப்படுதுன்னு வருஷம் 24 லட்ச ரூபாய் இன்கம் பெனிஃபிட் வாங்கிக்கலாம். அவர் வாங்கிட்டே இருக்காரு, 60வது வயசு வரைக்கும் வாங்குறாரு, ஒரு 15 வருஷம். 60வது வயசுல எனக்கு இன்கம் வேண்டாம், மொத்தமா சரண்டர் பண்ணி குடியான்னு கேட்டா 4,75,00,000 எல்ஐசி கொடுத்துரும் சார். லிக்விடு கேஸா இன்னும் 50 வருஷம் 60 வருஷம் கழிச்சு எல்ஐசியை தவிர கண்டிப்பா யாருனாலே கொடுக்க முடியாது. நீங்க அடிச்சு இதை சொல்லலாம். ஒருவேளை ஒரு 100 வயசு வரைக்கும் விட்டாருன்னா அது ரிட்டர்ன்ஸ், அது 9,24,00,000 போகும். இது அதை விட சூப்பரா இருக்கும். ஏன்னா நீங்க பேசும்போது சொல்லலாம் சார், உங்க பையன் பென்ஷன் வாங்கிட்டு சார் போடுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, அவர் 55 வயசு வரைக்கும் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுறாரு, உங்க பேர குழந்தைகளெல்லாம் அவர் செட்டில் பண்ணிடுறாரு, அவர் பென்ஷனே வேணுங்கிறாரு. 55 வயசுல போறாருங்க, 36 லட்ச ரூபா வாங்கிக்கலாங்க வருஷம், மாசம் 3 லட்ச ரூபா. நீங்க என்ன இன்ஃபிளேஷன் கணக்கு போட்டாலும் ஒன்றும் மோசம் போகாது. ஏன்னா இன்ஃபிளேஷன் தான் ஃபியூச்சர்ல ரொம்ப பிரச்சனையாகும், நீங்க கொடுக்குற பணம் பத்தாது அப்படின்னு இன்ஃபிளேஷன் ரேட் கால்குலேஷன் போட்டாங்க கூட இன்னும் 50 வருஷம் கழிச்சு தாராளமா உங்களுக்கு மாசம் 3 லட்சம்ங்கிறது
அவருடைய அடிப்படை தேவைகளுக்கு மருத்துவ செலவு, சாப்பாடு செலவுக்கு தாராளமாக சரியா இருக்கும். வருஷம் 36 லட்சம், மாசம் 3 லட்சம் அவர் பாட்டுக்கு வாங்கிட்டே இருக்கலாம். இதையும் 100 வயசு வரைக்கும் அவர் வாங்கிக்கலாம். ஒருவேளை அவர் 80 வயசுல வாங்கினா கூட பேலன்ஸ் விட்டுட்டு அவர் வேண்டான்னு சரண்டர் பண்ணா கூட 11,50,00,000 கிடைக்கும். ஏன்னா குழந்தைங்க பாலிசி போடுற இடத்துல வந்து 100 வயசு வரைக்கும் உங்க பையன் வாங்கணும்னே சொல்லணும் ஒழிய 60 வயசு 70 வயசு உங்க குழந்தை இல்லைனாங்கிற வார்த்தையை தயவு செய்து பயன்படுத்தவே கூடாது. அவங்க எப்படி வேணாலும் சொல்லிட்டு போறாங்க. அம்மா சொல்றது தம்பி 70 வயசு வரைக்கும் வாங்குறாருங்க சார், வேண்டாட்டி சரண்டர் பண்ணிக்கிட்டோம். அப்படிதான் சொல்லணுமா? 80 வயசுல நம்ம பையன் இல்லாம போயிட்டாங்க சார்ங்கிற வார்த்தையை தயவு செய்து சொல்லக்கூடாது. குழந்தைகளுடைய கொட்டேஷன் வந்து எப்பவுமே 100 வயசு வரைக்கும் தான் கொடுக்கணும். அடுத்து இந்த ஃப்ளெக்ஸி ஆப்ஷன் எப்பவும் போல கொட்டேஷன் எடுத்து அதுலயே இந்த ஃப்ளெக்ஸி ஆப்ஷனையும் ஆட் பண்ணி நீங்க சொல்லிடலாம். சார் இது எல்லாம் பென்ஷனு, இது வந்து ஏடிஎம் சார். எக்ஸாம்பிள் உங்க தம்பி 19 வயசுல பணம் வாங்கல, ஃப்ளெக்ஸி ஆப்ஷன்ல வித்துட்டாரு, 30 வயசுல போறாரு. இந்த ஒவ்வொரு வருஷமும் 6 லட்சம் சேர்ந்த பணமே இந்த பிங்க் கலர் பாக்ஸ் பாருங்க, 1,72,72,078 ரூபா ஆயிருக்கும் சார். வேணா ஒரு வருஷத்துல 5 முறை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். சர்க்குலர் எனக்கு தெரியல, சாரை கேட்டுருவோம். 75% அவர் வேணா எடுத்துக்கலாம் சார். 82 லட்சம் ரூபாய் எடுத்துக்கலாம். இப்ப 82 லட்சம் எடுத்தாங்க கூட பேலன்ஸ் ஒரு 30 லட்சம் பிளஸ் அடுத்து வரக்கூடிய 6 லட்சம் 36 லட்சத்துக்கு மறுபடியும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்ஐசி போடும். ஒருவேளை 30 வயசுல அவர் சரண்டர் பண்ணி எடுத்தாங்க கூட 1,91 லட்சம் ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஏன்னா கட்டணது 55 லட்சம் தானே. ஸோ இந்த மாதிரி ஃப்ளெக்ஸி ஆப்ஷன்ல எப்போ வேணாலும் ஒரு பணம் எடுத்துக்கலாம் சார். 40 வயசு வரைக்கும் அவர் விட்டுருந்தாருன்னா 2,64 லட்சம் சேர்ந்துருக்கும். அப்போ போய் எடுத்தாங்க கூட 75% கிட்டத்தட்ட 1,98 லட்சம் ரூபா எடுக்கலாம் சார். இந்த மாதிரி வந்து ஃப்ளெக்ஸி ஆப்ஷன்ல ஏடிஎம் மாதிரி எப்போ வேணாலும் பணம் எடுத்துக்கலாம் சார். வேண்டாட்டி விட்டுடலாங்க சார். இந்த வருஷம் எடுக்கிறாரு ஒரு 5 லட்சம், அப்புறம் செலவே இல்லை 2-3 வருஷம், திடீர்னு மறுபடியும் ஒரு 20 லட்சம் தேவைப்படுது, அப்போ எடுத்துக்கலாம். உங்க பணம் எஸ்பிஐ அக்கௌண்ட்ல குரோத் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு இந்த ஃப்ளெக்ஸி ஆப்ஷனை நீங்க 100 இயர்ஸ் வரைக்கும் சொல்லலாம். இதோட ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிருங்க சார், நினைச்சு கூட நம்ம பார்க்க முடியாது. பாருங்க, அவருக்கு ஒரு 90 வயசு வரைக்கும் அந்த பணத்தை விட்டு இருந்தா 54 கோடி ஆயிடுதுங்க. நீங்க தங்கம் வைரம் எல்லாம் வாங்கி வச்சா கூட இவ்வளவு குரோத் ஆகுமான்னு தெரியல. எல்லாத்தையும் விட இதுல பெரிய விஷயம் என்னன்னா நீங்க கேரண்டி அப்படிங்கிற வார்த்தையை நீங்க அதை சொல்லணும். சரி, இதுவும் ஒரு ஏஐ போஸ்டர் தான். இந்த கொட்டேஷனை பத்தி இந்த மாதிரி ஒரு போஸ்டர் ஈஸியா அது கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி ஒரு 2-3 போஸ்டர் நீங்க, ஏன்னா நம்ம எல்லாரும் அப்பாயின்மெண்ட் எல்லா நேரத்துலையும் தரமாட்டாங்க. நீங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ 2 அனுப்பிட்டே இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் கூப்பிடும்போது இந்த கொட்டேஷனை தூக்கிட்டு நம்ம போயிடணும். இந்த மாதிரி கொட்டேஷனே பாருங்களேன், மொத்த முதலீட்டுக்கும் இறுதி மதிப்பிற்கும் உள்ள வேறுபாடு ரைட் சைடு கார்னர்ல பாருங்க. இதை பார்த்தாலே அவங்க யோசனை பண்ணுவாங்க, ஓ இவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு. அப்ப கண்டிப்பா வந்து பாலிசி எடுக்கிறாங்களோ இல்லையோ, ஜஸ்ட் நம்மளை வந்து ஒரு கன்சல்டிங்காவது கூப்பிடுவாங்க. அது போதும் இல்லை, நம்மளுக்கு அழகா போய் ப்ரெசன்டேஷன் பண்ணி வாங்கிட்டு வந்து. இந்த மாதிரி நிறைய இருக்கு சார் ஏஐல. இது பாருங்க, ஒவ்வொரு அதே இதை எவ்வளவு டிசைனா புதுசு புதுசா போட்டு கொடுத்துருக்கு பாருங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் வித்தியாசமா இருக்கும். ஆண்டுக்கு 6 லட்சம் வரி இல்லாத வருமானம், 18வது வயது முதல் வாழ்நாள் முழுவதும் உத்தரவாதம். இந்த படம் பாருங்க, திட்டம் எப்படி செயல்படுகிறது, நெகிழ்வான ஏடிஎம் ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய அந்த அனுப்பக்கூடிய பிக்சர். ஏன்னா இப்போ மக்கள் வந்து சோசியல் மீடியாவில் நிறைய பார்க்குறாங்க. நம்ம தான் நினச்சிக்கிறோம் நம்ம வைக்கிற ஸ்டேட்டஸை யாரும் பார்க்கறது இல்லைன்ட்டு. எல்லாருமே பார்க்குறாங்க, எல்லாருமே வாட்ச் பண்ணுறாங்க. நம்மளுக்கு ரிசல்ட் வேணால் வராமல் இருக்கலாம், நம்மளை கூப்பிட்டு பேசாமல் இருக்கலாம், பட் நம்மளை வந்து வாட்ச் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் அவங்களுக்கு வந்து இந்த ப்ரெசன்டேஷன் ஸ்டேட்டஸு அல்லது வந்து தனியாக அனுப்புறது வாட்ஸ்அப்பில் அல்லது மெயில் அனுப்புறது அல்லது இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வாய்ப்புகள் கிடைக்கும். நம்ம தனியாக டைரெக்டாக பார்க்குற கஸ்டமர் அது பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அடிஷ்னலாக எப்படி நம்ம சோசியல் மீடியாவில் ஒரு மணி நேரம் ஒதுக்க தான் போகிறோம் ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி போஸ்டர்ஸை வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜென்ரேட் பண்ணி அனுப்பினோம்னா 100ல் 1 லிங்க் நம்மளுக்கு வந்தாலும் நல்லது தானே. ஓகே, தேங்க்யூ சார். 2 பிபிடியுமே முடிச்சிட்டேன். அடுத்து ஜென்ரலாக ஒரு சில விஷயங்களை வந்து நான் சொல்லணும், அது இப்படியே இருக்கட்டும் இதுலேயே. சரி சார், இப்போ 1 வயசு குழந்தைக்கு உதாரணம் நான் கொடுத்துட்டேன். 1லிருந்து ஒரு
25 வயசு வரைக்கும் இருக்கிற மேஜர் ஸ்டூடெண்ட் வரைக்குமே நீங்க இந்த கான்செப்ட் பேசலாம். அதாவது வந்து இ அசட் அல்லது இ ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி பேசலாம். இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நீங்க அப்புறம் பிடபிள்யூபி எப்படி அவருக்கு கொடுக்க முடியும். இப்போ 25 லட்ச ரூபா வரைக்கும் பிடபிள்யூபி இல்லாம கொடுக்கலாம். 50 லேக்ஸ் வரைக்கும் வித் பிடபிள்யூபி கொடுக்கலாம். அவருடைய கெப்பாசிட்டி, எப்படி பணம் கட்டுவார், அவருடைய ஹெல்த் இஷ்யூஸு, அவருக்கு எஸ்யூசி எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் நீங்க கொஞ்சம் இந்த இதெல்லாம் சொல்லும் போதே அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விஷயங்களை வாங்கி நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சவுண்ட் குறையுது. டேர்மை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 1 வயசுல இருந்து 4 வயசு வரைக்கும் 16, 15, 14, 13, 12 இந்த டேர்ம்ஸ் கொடுக்கலாம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செக்ஷன் 1020 அடி ஆகாது. ஏன்னா டேர்ம் வந்து 12 வருஷத்துக்கு மேலே போடுறதுனால அந்த சம்மஷூடு வந்து இன்டூ 10 டைம்ஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. நீங்கள் எவ்வளோ 5 லட்ச ரூபாய்க்குள்ள ப்ரீமியம் மட்டும் நீங்கள் வாங்கணும், அதை மட்டும் பார்த்துக்கணும். ப்ரீமியம் 5 லட்சம் தாண்டிடுச்சா விட்டுருங்க, அது செக்ஷன் 1020 வராது. நீங்கள் இப்போ ஒரு 12 வருஷம் போடுறீங்கன்னா வருஷம் ஒரு 490 ப்ரீமியம் வாங்கினாங்க கூட இன்டூ 10 டைம்ஸ் போட்டிங்கன்னா சம்மஸோட இன்க்ரீஸ் பண்ணாது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்ட் மட்டும், 4 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு நீங்கள் எந்த டேர்ம் போட்டாலும் ப்ரீமியம் மட்டும் 5 லட்சத்துக்குள்ளே வாங்கினீங்கன்னா போதும். டேர்மை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் எந்த டேர்ம் கொடுத்தாலும் செக்ஷன் 1020க்கு பிரச்சனை வராது. வேற ரைடர்ஸ் சேர்த்த வேண்டிய பிரச்சனை வராது. ஏன்னா 2 பாயிண்ட் நம்ம பார்க்கணும் செக்ஷன் 1020ல. ஒன்று ஆனுவலைஸ்டு ப்ரீமியம் இன்டூ 10 டைம்ஸ், இன்னொன்று ப்ரீமியம் வந்து ஆனுவலைஸ்டு ப்ரீமியம் 5 லேக்ஸ்க்கு மேலே போகக்கூடாது. இது ரெண்டையும் பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், இன்னொரு பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த 4 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். அதுவே மேக்ஸிமம் 75 லட்ச ரூபா சம்மர்ஷூட் வரைக்கும் நீங்கள் கொடுத்துடலாமுங்க இவங்களுக்கு. டேர்ம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா எக்ஸாம் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 15-16 வருஷம் டேர்ம் கொடுத்தீங்கன்னா 75 லட்ச ரூபா டு 80 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்தீங்கனாலுமே செக்ஷன் 1020ல அடியாகாது. 16 வருஷம் போட்டு 75 லட்சம் கொடுத்தீங்கன்னா ப்ரீமியம் வேவர் 45 வயசு பேரண்ட்டுக்கு இருந்து கொடுத்தால் கூட செக்ஷன் 1020ல அடியாகாம வாங்கிடலாம். இது ஒரு பேட்ச். 4 இருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா, எக்ஸாம்பிளா 11 வயசு பையனா இருந்தாருன்னா 5 வருஷம் கூட டேர்ம் கொடுக்கலாம். ஆனால் செக்ஷன் 1020ல அது மாட்டி அவருக்கு டேர்ம் ரைடரும் கொடுக்க முடியாது ஸ்டூடெண்ட். அப்போ 4 இருந்து 18 கம்ப்ளீட் ஆகிற வயசு எல்லாமே 3 டேர்ம் நீங்க சூஸ் பண்ணலாம். 11, 12, 13. ஏன் அப்படின்னா நீங்க உதாரணத்துக்கு ஒரு 10 வயசு குழந்தைக்கு போட்டு 50 லட்ச ரூபா சம்மசூடு போட்டீங்கன்னா 11 வருஷம் டேர்ம் போட்டீங்கனாலே பிரீமியம் வைவர் பெனிஃபிட்டோட கொடுத்தாலுமே செக்ஷன் 1020 வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளா பேரண்ட்டுடைய ஏஜ் ரொம்ப அதிகமா இருக்கிற இடங்கள்ல தான் பிரீமியம் வைவர் பெனிஃபிட் போடும்போது பிரீமியம் வந்து 5 லட்சம் தாண்டும். ஸோ அப்போ நீங்க சார் வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க சார் ப்ளீஸ். 11 வருஷத்துல இருந்து 12 வருஷமா மாத்திக்கணும் அல்லது 13 வருஷமா மாத்திக்கணும். இதை மட்டும் நீங்க 4 வயசுல இருந்து 18 வயசு இருக்கிறவங்களுக்கு 11, 12, 13, 50 லேக்ஸ் சம்மர்ஷூட் வரைக்கும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் 1020 ப்ராப்ளம் வராது. அடுத்து 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 30 வயசு வரைக்குமே கிட்டத்தட்ட மேஜர் ஸ்டூடெண்ட்டு ப்ளஸ் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே சேம் அதே 50 லேக்ஸ் சம்மர்ஷூடு 11, 12, 13 நீங்கள் டேர்ம் கொடுக்கலாம். அப்போவும் உங்களுக்கு இந்த செக்ஷன் 1020 ப்ராப்ளம் வராது. அதாவது 50 லட்ச ரூபா வரைக்கும். எபோவ் 50 லேக்ஸ் போனீங்கன்னா ஒன்று நீங்கள் 14 வருஷம் 15 வருஷம் டேர்ம் போகணும் அல்லது பிரீமியத்தை குறைக்கிறதுக்கு வழிவாக்கணும். 50 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்தீங்கன்னா இந்த 3 டேர்மில் கொடுத்தீங்கன்னா செக்ஷன் 1020 ப்ராப்ளம் வராது. ஏன்னா டேக்ஸ் ஃப்ரீ இன்கம்னு தான் நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் சொல்கிறோம். அதை நம்ம கரெக்டாக அவங்களுக்கு சொல்லணும். அடுத்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு வைங்களே பிரச்சனையே இல்லை, டேர்ம் ரைடர் கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 25 வயசு நபர், அவருக்கு 25 லட்ச ரூபா சம்மர்ஷூடு ப்ளஸ் 25 லட்ச ரூபா ஏடிடிபி ப்ளஸ் 25 லேக்ஸ் டேர்ம் ரைடர் நீங்கள் எல்லாமே கொடுத்து 6 வருஷம் பிபிடி போட்டால் கூட செக்ஷன் 1020ல அடியாகாது. அழகாக அவர் டேக்ஸ் ஃப்ரீ இன்கம்மாக வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்டாக ஃபெச் பண்ணணும். மேஜர் ஸ்டூடெண்ட் வரைக்குமே நம்ம இ ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி ஈஸியாக பேரண்ட்டிட்ட வாங்கிடலாம். இந்த 25 to 30 தான் 30, 35 வரைக்கும் தான் ரொம்ப டேஞ்சரஸ் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம எது சொன்னாலும் அவங்க இது ஆகாது.
இது ரிட்டர்ன்ஸ் 6% கீழே வருது, எல்ஐசியே வேஸ்ட், இப்படிதான் சொல்றாங்க, வேற வழியே கிடையாது. ஸோ அது மியூச்சுவல் ஃபண்டு லாபம் வருது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டு 3 மாசம் கட்டிட்டு கட்ட மாட்டேங்கிறீ, அது வேற விஷயம். ஸோ இவங்களை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கன்வின்ஸ் பண்ணணும். 5 வருஷம் 6 வருஷம் தான் கட்ட சொல்லணும். அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். ஏதை நான் 25 lakhs போட்டேன்னா டேர்ம் ரைடர் நீங்க 25 lakhs மேல கொடுக்க முடியாது. ஸோ 6 வருஷம் பிரீமியம் கட்டு சாமி, 25 lakhs போடு, ஏடிடிபி டேர்ம் ரைடர் எல்லாம் போட்டு அவருக்கு கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே இன்பில்ட்டா போயிடும். அவங்களுக்கும் பிரச்சனை வராது, நம்மளுக்கும் பிரச்சனை வராது. ஒரு 35 வயசுக்கு மேல போயிட்டாங்கன்னா அவங்க கிட்ட இந்த குழந்தைங்க இருப்பாங்க, எப்படியும் குழந்தைகளுக்கு வாங்கிடலாம். அவங்க கிட்ட போய் நம்ம அவங்களுக்கு பென்ஷன் பேசுறத விட குழந்தைங்க மேல எப்பவுமே அஃபெக்ஷனா இருப்பாங்க. குழந்தைகளுக்கு பேசி வாங்கினோம்னா கொஞ்சம் டேர்ம் அதிகமா வாங்கலாம், பிரீமியமும் நிறைய வாங்கலாம். 1 லட்ச ரூபாய்க்கு கம்மி இல்லாம ஈஸியா பிரீமியம் நீங்க வாங்கலாம். ஒரு 2 பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க உதாரணத்துக்கு 10 வயசு பையனுக்கு 50 லட்ச ரூபா சம்ம சூடு எடுத்தீங்கனாலே 11 வருஷம் டேர்ம் போட்டிங்கன்னா இயர்லி பிரீமியம் 4,76,250 ரூபா தான் வருது, வித்தவுட் பிடபிள்யூபி. 35 வயசு ப்ரொபோசர் ஏஜ் போட்டா. பிரீமியம் வேவர் போட்டிங்கன்னா 4,91 வருது. ஸோ அப்பவும் செக்ஷன் 1010D அடியாகாது. ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. அவர் மந்த்லி மோடு கேட்டார்னா பிரீமியம் ஏதோ அந்த இடத்துல 11 இயர்ஸ் நீங்கள் கொடுக்கக்கூடாது, 12 இயர்ஸ் போகும். ஏன் இந்த பாயிண்ட்ஸை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த டேர்ம் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக கரெக்ட் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். ஸோ பிரிச்சுக்கலாம் இந்த மாதிரி. சரி, இது ஒரு செக்மெண்ட். இதுக்கப்புறம் இப்போ எனக்கு போன மாதம் ஒரு அனுபவம் நடந்தது. ஒரு பிஸ்னஸ் மேனு கரெக்டாக 45 வயசு, அவருக்கு பிறந்த நாள் வந்து நான் இந்த பிப்ரவரியில் முடியுதுன்னு நினைக்கிறேன், 45. ஜூன் மாதம் எங்கிட்ட டேர்ம் பிளான் கேட்குறாரு. 50 லட்ச ரூபா உமங், 50 லட்ச ரூபா ஜீவனாமர், உமங் 5 லட்சம் கொடுத்து பணம் கட்டியாச்சு, மெடிக்கல் வரவே இல்லை. டிசம்பர் 20 வரைக்கும் மெடிக்கல் அவர் வரவே மாட்டேங்கிறார். எங்கள் பழனி பிரான்ச்சில் வந்து மெடிக்கல் வேறு இல்லாமல் திண்டுக்கல் போக வேண்டியதாக போச்சு. எப்படியாவது அதை கன்வின்ஸ் பண்ணி பாலிசி ஆக்கணும். 1,07,000 ரூபா ப்ரீமியத்தை கட்டி வச்சிருக்கவன் என்னென்னமோ பண்ணி பார்த்து எதுவும் ஆகலை. அப்புறம் ஒரு நாள் எதேச்சியா வீட்டுக்கு போயிட்டு காலைல 7 மணிக்கு போனேன். போய் உட்காந்து, அண்ணா ஏன்னா அவருக்கு 20 லட்ச ரூபா வரைக்கும் பிரச்சனை இல்லையில, வெறும் எஃப்எம்ஆர் போதும் இல்லை, அது ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஜீவன் உற்சவம்னு ஒரு பிளான் இருக்குன்னு சொல்ல கொட்டேஷன் எடுத்துகிட்டு போனேன். ஃப்ளெக்ஸி பெனிஃபிட்டை போட்டு, ஆனால் உங்களுக்கு டெத் பெனிஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் டேர்ம் பிளான் மாதிரி, அதில் ரிட்டர்ன் பணம் கிடைக்காது, இதில் ரிட்டர்னும் பணம் கிடைக்கும். நீங்கள் ஒரு 65 வயசு வரைக்கும் இருந்தீங்கன்னா இந்த டெத் பெனிஃபிட்டை மணி பேக் மாதிரி பணம் வேணுங்கிறப்ப ஏடிஎம் மாதிரி எடுத்துக்கலாமுங்க அப்படின்னு. அப்படிங்களா, என் வாரிசு கிடைக்கிறவனத்தை நானே எடுத்துக்கலாமா? ஆமாம், நான் ஒரு 50,000, 1 லட்சம், 2 லட்சம் எடுத்துக்கலாம். டெத் பெனிஃபிட்டை பார்சியல் வித்ட்ராயல் ஏடிஎம் மாதிரி பணம் எடுக்கிற ஒரே பிளான் இதுன்னு சொன்னேன். எதுவுமே சொல்ல வந்து எஃப்எம்ஆரில் கையெழுத்து போட்டு 20 லட்ச ரூபா சம்ம சூடு போட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 1,07,000 ரூபா பிரீமியம் இருந்தது, ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா வந்தது. எனக்கு 15 வருஷம் டேர்ம் போட்டேன். ஸோ அந்த ஒரு செக்மெண்ட் இருக்கிற கஸ்டமரில் இந்த மாதிரி கூட நம்ம செல் பண்ணலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து மெடிக்கலுக்கு வரமாட்டாங்க, மெடிக்கலுக்கு ஃபிட் இல்லாமல் இருப்பாங்க. அப்படிங்கிறவங்க கிட்ட சார் இது வந்து டெத் பெனிஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், ஆனால் தேவைப்படும் போது ஒரு 60 வயசு 65 வயசில் அவருக்கு ரிஸ்க் எல்லாம் குறைஞ்சிரும். நீ எதுக்குங்க, எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன், குழந்தைங்க மனைவி எல்லாம், எந்த பிஸ்னஸ்க்கு நான் போகிறதில்ல, நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னா அந்த டெத் பெனிஃபிட் கூட ஒரு சரண்டர் பண்ணியும் எடுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கூட எடுத்து செலவு பண்ணலான்னு சொல்லலாம். இது ஜஸ்ட் ஒரு ஐடியா. சரி, இதுக்கு அடுத்த ஒரு செக்மெண்ட் இருக்கு. இப்போ 55 வயசு அவருக்கு முடிஞ்சு போச்சு, 56 தொடங்கிருச்சு, ஆள் ஹெல்த்தியாக இருக்காரு, எனக்கு ஹோல் லைஃப் பிளான் கொடுன்னு கேட்குறாருங்க. வேற வழியே இல்லை, நீங்கள் உற்சவம் தான் வரணும். அதுதான் நம்ம பிளான்ல பியூட்டி. பிறந்த குழந்தையிலிருந்து 65 வயசு வரைக்கும் கொடுக்கலாம்ல. ஹெல்த் மட்டும் அவருக்கு நல்லா இருக்கு, பணம் கட்ட தயார்னா மெடிக்கலை வர சொல்லி அழகா பண்ணி ஹோல் லைஃப் பிளான். அவங்க மணி பேக்கெல்லாம் கேட்க போறதில்ல. அவர் என்ன கேட்குறாரு, இன்சூரன்ஸ் கேட்குறாரு. ஐடிஆர் கூட தேவையில்லை, நம்மளுக்கு இன்கம் இருந்துன்னா போதும். ஏதோ ஒரு 5 லட்ச ரூபா இன்கம் காட்டி 5 லட்சம் சம்மசூடோ 10 லட்சம் சம்மசூடோ ஈஸியாக வாங்கிடலாம். ஏன்னா அந்த செக்மெண்ட்டுக்கு வேற பிளான் நீங்கள் கொடுக்கவே முடியாது. அது 60 தாண்டிட்டா உற்சவம் விட்டால் வேற வழியே கிடையாது. 55 வரைக்குமா அது உமங்கு கொடுக்கலாம், 50க்கு மேலே ஆனந்து கொடுக்க முடியாது. இப்போ ஹோல் லைஃப் பிளான் கேட்குறவங்களுக்கு இதை தாராளமாக நீங்கள் அந்த செக்மெண்ட்டையும் பெச் பண்ணலாம். இது எல்லாத்த விட இன்னொரு பெரிய விஷயம், நம்மளுக்கும் இதில் பெனிஃபிட் அதிகம் இல்லைங்களா? எல்லாத்தையும் குறைச்சாங்க, பழனி ஆண்டவன் அருளால் இது ஒன்றை மட்டும் குறைக்கல, பிரீமியத்தையும் ஏற்றலை. 871 771 வரைக்கும்
எம்டிஆர்டி பண்றவங்களுக்கு இது அற்புதமான பிளானுங்க. பிரீமியம் நீங்க எவ்வளவு மோசமா 15 வருஷம் போட்டு 5 லட்சம் போட்டாங்க கூட 17 வருஷம் போட்டாங்களோ 35,000 குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ 100 பாலிசி 150 பாலிசி விற்கிற ஏஜென்ட்ஸ் இருக்கீங்க நம்ம இதுல மேடம் மாதிரி. அவங்களாம் அழகா ஒரு 120 பாலிசி உற்சவ கூட விற்கலாம். உங்களுக்கு நம்பர் ஆஃப் லைஃப்ஸும் வந்துடும், பாலிசியும் நிறைய கிடைக்கும், ப்ளஸ் வந்து நம்மளுக்கு எம்டிஆர்டிக்கும் யூஸ் ஆயிரும். இன்னும் கொஞ்சம் வேகமாக பண்ணீங்கன்னா கேலக்ஸிக்கே வந்துடலாம். ஏன்னா உற்சவத்தில் பிரீமியம் 35,000 இயர்லி பிரீமியம் அது கம்மியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. 5 லட்ச ரூபா சம்மர் சூடு அப்படிங்கும்போது 15 வருஷம் டேர்ம் போட்டுக்கலாம். 5 லட்ச ரூபா சம்மர் சூடுங்க, 40 வயசாச்சு, நல்ல பாலிசி போடுங்க, 15 வருஷம் போடுங்க, 57 பென்ஷன் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸியாக கேன்வாஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த 45 வயசு 50 வயசு இவங்களுக்கெல்லாம் உற்சவ் கொடுக்கறதுல என்ன ஒரு பெரிய பியூட்டினா, அவங்க கிட்ட பென்ஷன் ஒன்று சொல்லலாம், இன்னொன்று சொல்லலாம் சார் இன்னொரு 20 வருஷம் ஆயிரும்போது உங்கள் குழந்தை குட்டிகளுக்கெல்லாம் குழந்தைக்காகி பேரம்பேத்திக்கெல்லாம் காது குத்து கல்யாணம் நல்லது கெட்டதுன்னு விசேஷம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்ககிட்ட அசட் நிறைய இருக்கும். அன்னைக்கு ஒரு 5 லட்சம் தேவைப்படுதுன்னா நீங்கள் போய் மகன்கிட்டவோ மகள்கிட்டவோ கேட்டிருக்க வேண்டியதில்லை. எப்போ விசேஷம் வருதோ அன்னைக்கு இதுல இருந்து ஒரு 2 லட்சம் எடுத்துக்கங்க, 5 லட்சம் எடுத்துக்கங்க, ஏடிஎம் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க சார். சும்மா ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு போட்டு வைங்க சார்னு 11 வருஷம் 12 வருஷம் டேம் போட்டு வருஷம் 1 லட்சம் பிரீமியம் நீங்கள் வாங்கிடலாம். ஏன்னா கஸ்டமருக்கு அவங்களுக்கு இந்த பாலிசி எப்படி பயன்படுதுன்னு சொன்னோம்னா ஒழிய அவங்க நம்ம கிட்ட ஒட்டவே மாட்டாங்க. நான் சொல்லிட்டு ஆல்ரெடி இன்க்ரீசிங் ரிஸ்க் கவர் சொல்லிட்டேன் சார். இன்னொரு ஆப்ஷன் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த ஃப்ளெக்ஸி பெனிஃபிட்ல எடுக்கிறோம் இல்லைங்களா, இப்போ எக்ஸாம்பிளாக வந்து 20 வயசுல குழந்தைக்கு பணம் வர ஸ்டார்ட் ஆயிடுது, அவர் டெஃபர் பண்ணிடுறாரு. ஒரு 45 வயசுலேருந்து எடுத்தால் 24 லட்சம் எடுக்கலாம்னு நான் சொன்னேன் இல்லையா, இதை நீங்கள் 5% இன்க்ரீசிங் போட்டுக்கலாம். இந்த வருஷம் வந்து இன்க்ரீசிங் அதில் பிளானில் கிடையாது, கொட்டேஷனில் நீங்கள் அவருக்கு காட்டலாம். சார் நீங்கள் இந்த வருஷம் 24 லட்சம் எடுத்துக்கங்க சார், அடுத்த வருஷம் ஒரு 10% சேர்த்து எடுத்துக்கங்க சார். நம்ம பொய் சொல்ல போகிறதில்ல, வேணா அவர் எடுத்து தானே போகிறாரு. நம்ம என்ன சொல்ல போகிறோம், அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸை சொல்ல போகிறோம், அதுவும் அந்த கொட்டேஷன்லேயே வருது. ஸோ அந்த மாதிரி இதில் ஒரு 12 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குங்க சார். நம்ம உட்காந்து யோசனை பண்ணோம்னா நிறைய வந்து உற்சவிலிருந்து நம்ம கற்றுக்கலாம். அவ்வளவு அழகாக அதை டிசைன் பண்ணிக்கிறாங்க. நம்ம கஸ்டமர் வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு விதமாக ஃபெச் பண்ணணும். இதுவரைக்கும் எல்ஐசிக்குள்ளேயே வராத கஸ்டமர் வந்து உற்சவுக்கு வருவாங்க. அதான் இந்த பிளானுடைய பிடி. நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். பாலிசி எடுக்கிறாங்களே இல்லையோ, உற்சவ் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குது. அவங்க கேட்குற ஒரே கொஸ்டின் என்ன, உண்மையாலுமே இவ்வளவு கேரண்டியாக கொடுப்பீங்கன்னே ஒரு சிலர் கஸ்டமர் கேட்குறாங்க. பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம ஏஜென்ட்ஸ்க்கே தெரியும், இன்னைக்கு டவுன் பஸ் தொழில் எவ்வளவு மோசமாக போச்சு தெரியுங்களா. கொரோனாவில் எல்லாரும் பைக் வாங்கிட்டாங்க, அப்போவே ஒரு அடி. திருப்பி இப்போ வந்து மகளிருக்கு இலவசம் அப்படிங்கும்போது உங்கள் ஏரியாவில் இருந்து இல்லை, எல்லா ஏரியாலையும் டவுன் பஸ் ஓனர்ஸ் எல்லாமே ரொம்ப சிரமப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் பிரான்ச்சில் 3 பஸ் ஓனர்ஸ் வந்து பெரிய பிரீமியம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பிரீமியம் எனக்கு வர வேண்டியது, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவங்க சொந்தக்கார ஏஜெண்டாக இருந்தனால வாங்கலை. இன்னொருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், பெரிய பிரீமியம் ஒரு பஸ் ஓனர். ஏன்னா பஸ் வந்து 2 கோடி 3 கோடி போட்டு ஒரு நாளைக்கு 500 ரூபா மிச்சமாக மாட்டேங்குது இன்னைக்கு டவுன் பஸ்ஸில். அந்த மாதிரி செக்மெண்ட் பிஸ்னஸ் மேன்ஸை பார்த்து அந்த ரிஸ்கான பீப்புள்ஸ், இவ்வளவு ரிஸ்காக இருக்குது, என் பையன் வந்து இந்த தொழிலை செய்யவானான்னு நினைக்கிற மாதிரி ஆட்கள் இன்னைக்கு நிறைய இருக்காங்க. நம்ம அந்த இடத்த நம்ம பார்க்கணும். போன வாரம் ரவீந்திரன் சார் சொன்ன மாதிரி தான், நம்ம கிளையண்ட்டை வந்து நம்ம ஒரு இடத்துல தேடி இருக்கிறோம், அவங்க இருக்கிற இடத்துல போய் தேடணும். ஸோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமரை தேடி பிடிச்சி கொடுத்தோம்னா இந்த பாலிசியை அழகாக ஃபிக்ஸ் பண்ணலாம். மெயினாக ப்ராப்பர்ட்டிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுங்க, ரொம்ப அழகாக கொண்டு போகலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உற்சவம் எடுத்திருக்கிறேன், நிறைய பாயிண்ட்ஸு எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறேன், தெரியாமல் நிறைய விட்டுருக்கிறேன். வேறு எதுவும் டவுட்னா கேளுங்க. அப்புறம் ஒரு சின்ன விஷயம் மறந்துட்டேன், எனக்கு வரவேற்புரை சொன்ன தங்கவேல் சாருக்கும் பாக்கியலட்சுமி மேடம் நன்றியை சொல்கிறாங்க, அவங்களுக்கும் நன்றிகள் சொல்லணும். சார் தேங்க்யூ சார், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேங்க சார், நிறைவு பண்ணிக்கலாம் சார். தெரிஞ்ச அளவுக்கு இல்லை, சூப்பராகவே நிறைய தெரியாத விஷயங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கீங்க. உற்சவில் இவ்வளோ விஷயம் இருக்கான்னு எனக்கே இப்போ தான் தெரியும். நான் ரொம்ப விற்கலை, இருந்தாலும் இவ்வளவு விஷயங்கள் இருக்காது. ஏஐலேருந்து இவ்வளவு எடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற மாதிரி
ஒரு ஏடிஎம் மாதிரி பணம் எப்படி நமக்கு கைக்கு வருதுங்கிறத அந்த ரீச் அவுட் பண்ணுறதுங்கிறது இவ்வளோ விஷயங்கள் வந்து பிபிடி காமிக்கிறதுங்கிறது வேற, எப்படி பேசுகிறோம், எப்படி எடுத்துன்னு போகணுங்கிற அந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. கடைசி ஒரு 20 நிமிஷம் இஸ் ஹிட் ஆக்சுவலி. மிச்சதெல்லாம் ஓகே, நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க. இந்த செல்லிங் பாயிண்ட்ஸ் பிச்சிங் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எந்த செக்மெண்ட்டில் எப்படி எப்படி பண்ணணுங்கிறது ரொம்ப அருமை அருமை. தேங்க்யூ ஸோ மச். யூ ஆர் ஆன் டைம். நம்ம இன்னொரு 12 நிமிஷம் கொஸ்டின் ஆன்சர் வச்சுக்கலாம். 3 நிமிஷம் ஓட் ஆஃப் தேங்க்ஸ். நண்பர்களே, யுவர் ஃபீட்பேக், எனி கொயரிஸ் ஆர் வெல்கம். சிவகுமார் சார் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க சிவகுமார் சார். பன்னீர்செல்வம் சாருக்கு வாய்ப்பு கொடுங்க. இருங்க இருங்க, பன்னீர்செல்வம் சார். சார் வணக்கம். சார் ஆ. வணக்கம். லீ குரூப்புக்கு வணக்கம். வணக்கம். எனக்கு இந்த ஃப்ளெக்ஸி இன்கம்ல ஒரு சின்ன டவுட் சார். சார் சொல்லுங்க. இப்போ இந்த அதில் இப்போ 1 லேக் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 வருஷம் நான் வந்து லாக் பண்ணுறேன், ம், அதுக்கப்புறம் கொடுங்கன்னு. ம். அந்த 5 வருஷம் முடிஞ்சோடனே எடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து 75% தான் இல்லை? ஆமாங்க சார். ஆமா 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 75. இப்போ அந்த பேலன்ஸ் அமௌண்ட் வந்து ஒரு 1,30,000 இருக்குல்ல, இதை வந்து நெக்ஸ்ட் 6வது வருஷம் மொத்தமாக கொடுப்பீங்களா? இதை அந்த 1 லேக் வரக்கூடியது 6வது வருஷம் 1 லேக் ப்ளஸ் இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டையும் சேர்த்து அப்படி வருது. அதுக்கு அதை எப்படி காம்பவுண்ட். ஆமா சார். ஆமா ஆமா. அதாவது வந்து இப்போ எக்ஸாம்பிளா ஒரு 6 லட்ச ரூபா உங்க பணம் சேர்ந்துருச்சு பிளக்ஸில. ஓகே நீங்க இதுல 75% நீங்க எடுத்துட்டீங்க. இப்போ ஓகே பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு ம் இருக்கோ அந்த ம் அமௌண்ட் பிளஸ் அடுத்து வரக்கூடிய எஸ்பி அமௌண்ட், இது ரெண்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகும். ரெண்டுக்கும் ஆட் ஆகுமா? ஓகே ஓகே ஆமா, அதுதான் அதோட பியூட்டி. அதனால தான் அவ்வளவு growth அதுல வருது. ஓகே. இந்த ஃப்ளெக்ஸையும் எப்போ ஒவ்வொரு டிப்பும் அப்படி மாற்றிக்கலாம். இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 10 வருஷம் நான் போயிட்டே இருக்கேன், மறுபடியும் ஒரு 11 வருஷம் மறுபடியும் எனக்கு ஃப்ளெக்ஸ் இன்கம் மாற முடியும், அப்படி முடியுமா? இல்ல சார், இன்கம் மாத்த முடியாது. நீங்க எப்ப வேணாலும் பணம் எடுத்துக்கலாம். ஃப்ளெக்ஸி இன்கம்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஃப்ளெக்ஸி இன்கம்ல growth ஆகிட்டே இருக்கும். ஓகே நீங்க இந்த வருஷம் பணம் எடுக்கிறீங்க, ஒரு 5 ஓகே லட்ச ரூபா எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் உங்களுக்கு பணமே தேவைப்படல, அது ம் growth ஆகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. நீங்க 11வது வருஷம் மறுபடியும் வேணா மறுபடியும் எவ்வளவு சேர்ந்திருக்கோ அதுல 70% எடுத்துக்கலாம். ஓகே. இல்லை, நான் என்ன கேட்குறேன், மறுபடியும் ஒரு 10வது வருஷம் இதே மாதிரி ஃப்ளெக்ஸ் இன்கம் நான் மறுபடியும் போக முடியுமான்னு கேட்குறேன். 10 வருஷம் முடிஞ்சு எஸ்பி இல்ல அமௌண்ட் சார், நான் வாங்கிட்டே இருக்கேன். பன்னீர்செல்வம் சார், ஒன்னே ஒன்று, ஆ நீங்கள் ஃப்ளெக்ஸி இன்கம் சூஸ் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆ அது இப்போ அந்த 5.5% அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வருஷம் கொடுக்குற எஸ்பியில் 5.5% ஆட் ஆகிட்டே இருக்கும். இல்லை, நான் அதை நீங்கள் கேட்கல எப்போ சார். இப்போ எப்போ வேணுனாலும் எடுத்துக்கலாம். ம் 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 இந்த வருஷம் 5 வருஷம் எடுக்கலாம், 5வது வருஷம் எடுத்துட்டு திரும்பி ம் ஒரு 8வது வருஷம் எடுக்கணும்னாலும் 8வது வருஷம் எடுத்துக்கலாம். இந்த அதான் கேட்டேன், ஃப்ளெக்ஸிங்கிறது அதான் கேட்டேன். ஃபிக்ஸாக எடுத்துனா அது ஆட்டோமேட்டிக்காக 5.5% எவ்ரி இயர் கொடுக்குற எஸ்பி அமௌண்ட்டுக்கு ஆட் ஆகிட்டு இருக்கும், அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கும். அந்த ஓகே ஓகே அக்குமுலேட் சேவிங்ஸில் தான் நீங்கள் வந்து 75% ஒன்ஸ் ம் இன் ஏ இயர் தான், நாட் ஆல்வேஸ். ஓகே, இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பரில் ஒன்று எடுத்துட்டு பிப்ரவரியில் ம் ஒரு ம் 20% எடுக்க முடியாது. பாலிசி இயரில் ஒன்ஸ் இன் ஏ இயர் 75% அப்படின்னு தான் சர்க்குலர் போட்டிருக்கு, ரைட்டா? ஓகே ஸோ ஓகே ஓகே அக்குமுலேட்டட் சேவிங்ஸில் தான் எடுக்க முடியும், இன்க்ளூடிங் த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். am I கரெக்ட் சார்? அங்குராஜ் எஸ் சார்? சார். எஸ் சார். எஸ் சார். ஓகே, யா, ஓகே. அதே மாதிரி சார், அது ஒன்று ஒரு டவுட் சார். சொல்லுங்க அந்த சார். சொல்லுங்க. 10% எஸ்பி சொல்றான்ல, ஆமா எஸ்பி சார். அமௌண்ட்ல, ஆமா அப்போ சார். எஃபெக்டிவ் சர்வைவல் பெனிஃபிட் 10.2%ன்னு சிங்கிள் பிரீமியம் வருது. அது கொஸ்டின் கேட்கலாம். சார், சாரி, சிங்கிள் பிரீமியம் என்னை எடுக்க தான் சொன்னாரு. பட் நான் அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணல. சாரிங்க சார், அது கொஞ்சம் உங்க நான் கொயரி பார்க்கணும். என்ன பன்னீர்செல்வம் சார்? வாட் இஸ் யுவர் கொயரி? எஃபெக்டிவ் சர்வைவல் பெனிஃபிட் 10.2% சிங்கிள் பிரீமியம்ல நமக்கு எல்ஐசியில் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா சார், அந்த பிரீமியம் கட்டுறோம் இல்லையா, அதுல வந்து ஆமா சர்வைவல் பெனிஃபிட் அப்படி கால்குலேட் பண்ணிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன குழந்தைகளுக்குலாம் பிரீமியம் கம்மியா இருக்கும், ஓகே அதனால அதுல போட்டீங்கன்னா அது 10.4%, 10.5%, அது நம்ம எஸ்டிஎம் சார் போட்டிருக்காரு. எனக்கு தெரியும், நீங்க சொல்றது புரிஞ்சிருது. ம் அந்த ம் ம் சர்வைவல் பெனிஃபிட் வருது இல்ல, அதை கால்குலேட் பண்ணீங்கன்னா கட்டுற பிரீமியத்தை பார்க்கணும், சம்மர்ஷூட பார்க்க கூடாது. ஓஹோ சரி சம்மர்ஷூட்ல சரி தான் வந்து 10%ங்கிறது வந்திருக்கு. ஆனா கட்டுற ம் பிரீமியத்துல எஃபெக்டிவ் அப்படிதான் பார்க்கணும். நம்ம கட்டுற பிரீமியத்துக்கே நம்ம இவ்வளவு வருதே அப்படிங்கறது அவர் போட்டு காமிச்சிருக்காரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஓ அவ்வளோதானா? ஆமா ஆமா, ஓகே ஓகே சார், ஓகே சார், ஓகே, ரைட்டா? தெளிவுபடுத்துறது நன்றி சார், நன்றி சார். கரெக்ட் கரெக்ட். சார், ஓகே, இப்போ தேங்க்யூ. அந்த 1 வயசு குழந்தைக்கே பாத்தீங்கன்னா நீங்க பிரீமியம் வேவர் இல்லாம கட்டுற பிரீமியம் பாத்தீங்கன்னா 55,93,000 தான். 60 லட்ச ரூபா சம்ம சூடுக்கு. ஆனா நம்ம 6 லட்சம் கொடுப்போம். அதுவே உங்களுக்கு 10% விட அதிகமாக தான் வரும். இப்போ நான் போட்ட பிரீமியமே பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ம். ஓகே. அடுத்தது 1 by 1 பாக்கியலட்சுமி மேடம்.
சார் அங்குராஜ் சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். மேடம் சொல்லுங்க. வணக்கம். சார் இன்றைய வகுப்பு சூப்பர் டூப்பர் ஹிட் சார். இன்னைக்கு தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. உற்சவம் நல்லா எடுத்திருந்தீங்க சார். மேடம் மேடம் சத்தம் அன்மியூட் பண்ணுங்க. மேடம் மியூட் ஆயிட்டீங்க. எல்லாருமே மியூட் ஆயிருச்சு. மேடம் அன்மியூட் பண்ணுங்க. மேடம் அன்மியூட் பண்ணுங்க. சார் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரசன்டேஷன் அவ்வளோ நல்லா இருந்தது சார். பிபிடியும் ரொம்ப அருமையா இருந்தது. ஏஏ பிபிடி ரொம்ப நல்லா இருந்தது சார். இன்னும் அடுத்த வகுப்பு எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். சார் கேஎஸ்ஆர் சார் அந்த சிங்கிள் பிரீமியம் உற்சவம் ஒரு கிளாஸ் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். இங்க போய் நம்ம எடுத்துட்டோமே, அன்னைக்கு லான்ச் ஆனதே எடுத்துட்டோம்ல. இன்னொரு தடவை ஆமா சரி சார் எடுத்துட்டீங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன் சார். சரி 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 எனிவே யூடியூப் ஒரு தடவை பாருங்க. நம்ம கண்டிப்பா சார். இஃப் ரிக்வயர்டு வி வில் டூ தட், நாட் ப்ராப்ளம். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். முரளி சார் பேசுங்க. சாரதா மேடம் வெயிட் பண்ணுங்க, முரளி சாருக்கு அப்புறம் வரேன். சார் சார் குட் ஈவினிங் மேடம். சார் குட் ஈவினிங் எவ்ரிபடி. சொல்லுங்க சார். நம்மளுடைய எல்ஐசி ப்ரொஃபஷனுக்கு பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். இந்த பங்க்சுவாலிட்டி கரெக்டாக ஃபாலோ பண்ணிருக்காரு சார். ரியலி 9 o'clock டாட் 9 o'clock கரெக்டாக முடிச்சிருக்காரு. அந்த மோரோ அந்த ப்ரெசன்டேஷன் பாகியலட்சுமி மேடம் சொன்ன மாதிரி பக்கத்தா கொடுத்துருக்காரு. அந்த ஏஐலாம் எல்லாருக்கும் வரும். இவருக்கு மட்டும் எப்படி தனியாக ஒருத்தவங்க பேசிக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காரு. ஃபேன்டாஸ்டிக். சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் நான். அந்த டாக்ஸ் பத்தி பேசும்போது எனக்கு அந்த 1010 கரெக்டா தான் இருக்கு. அது எல்லாமே தெரியும், கரெக்ட் தான். ஓவர் த பீரியட் ஆஃப் 10 or 15 years இந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு என்னுடைய சின்ன கருத்து. அது சொல்லதான் வந்து நான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஓவர் த பீரியட் 10 years 15 years கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 5 lakhs மேல இந்த 10 lakh அந்த 12 lakhs இருக்கிற இன்கமுக்கு டேக்ஸ் கிடையாது. 15 years அப்புறம் அது எல்லாம் போகும். ஸோ அதை பத்தி பெருசா ஒன்றும் யோசிக்கிறதுக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட கருத்து தான். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ரியலி ஹேட்ஸ் ஆஃப் அங்குராஜ் சார். ஃபேன்டாஸ்டிக் செஷன். ரியலி தேங்க்யூ. பாய். அந்த செக்ஷன் 10 நீங்க சொன்ன மாதிரி டாக்ஸ் வந்தா கூட இந்த வாங்குற அமௌண்ட் அவங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணாலே அதில் ஏர்ன் பண்ணிடலாம். தே கேன் ஆப்செட் தி டாக்ஸ் இஃப் அட் ஆல் இட் இஸ் பேயபிள். அது அவங்களோட சாமர்த்தியம், ஃபினான்ஷியல் பிளானிங் மூளை, நம்ம சொல்ல முடியாது. அது கரெக்டா? சரி, அடுத்தது சாரதா மேடம். சாரதா மேடம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் சார். அங்குராஜ் சார், உங்க தமிழுக்கு முதல்ல தலை வணங்குறேன் சார். ஒரு இது இல்லாம, ஏன்னா தமிழ் கேட்கும் போதே அது ஏதோ ஒரு இது மாதிரி இருந்தது. தைப்பூசம் அது ஒரு இது ஃபேக்டர் சொன்னீங்க. அதோட இந்த தமிழ் அதுல ஒரு பிரசன்டேஷன் முழுவதுமா தமிழ்ல பேசுறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு முதல்ல தலை வணங்குறேன். அப்புறம் அந்த யூஎஸ்பி போன வாரம் கூட ஒரு உற்சவ் கொடுத்தேன். ஆனா இந்த உற்சவ் திருப்பி நான் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நான் நன்றி சொல்றதுக்கு தான் ஃபோன் மெசேஜ் இது பண்ணேன் சார். நன்றி. வேற எதுவும் டவுட்ஸ்னு ஒன்றும் இல்லை சார். தேங்க்யூ. சங்கர் சுப்ரமணியன் சார். சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் சங்கராஜ் சார். பெரிய புதையல் எங்கிட்ட இருந்திருக்கு, இத்தனை நாள் கண்டுபிடிக்க முடியலையே. நம்ம எங்கேயோ போய் என்ன சொல்றது, கெஸ்ட் லெக்சரர்ஸ் கூப்பிட்டு இருக்கோம். நீங்களே ஒவ்வொரு வீக்கு கிளாஸ் எடுத்துடலாம் நம்மளுக்கு, ஒவ்வொரு பிளானுக்கும். அருமையா பண்ணிருக்கீங்க. பழனியில உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு தைப்பூசத்து அன்னைக்கு எல்ஐசி நண்பர்களுக்கு அருமையான ஒரு கிளாஸ் எடுத்திருக்கீங்க. உண்மையிலே கேஎஸ்ஆர் சார் சொன்ன மாதிரி உற்சவில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. உண்மையிலே அருமையாக எடுத்திருக்கீங்க சார். நீங்கள் அவங்க அந்த அம்மா சொன்ன மாதிரி தமிழ்லேயே எடுத்துருக்கீங்க, இங்கிலீஷ் தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டீங்க. அந்த நீங்கள் இன்னொரு இது, அந்த எவ்ரி இயர் ஒன்ஸ் இன் இயர் தான் நம்ம டிரா பண்ண முடியுங்க. அது எத்தனை டைம் ஏதோ ஒரு தரம் தான் பண்ண முடியும். நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். சர்க்குலர் only one time, 75% only one time in the policy year. ஆமா, பாலிசி கமெண்ட்மெண்ட் டேட்ல வாட் எவர் அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங் இன் தி பேலன்ஸ் 5.5% இன்ட்ரெஸ்ட் வில் பி ஆடட் டு தட் அமௌண்ட். அதில் 75% நம்ம வித்ரா பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இன் இயர் ஒன் டைம். அது நீங்கள் 75% மேக்ஸிமம் 10% கூட எடுத்துக்கலாம். அது நம்ம ஆப்ஷன் தான். பட் எனிஹோ கேஎஸ்ஆர் சார் அன்னைக்கு அந்த இதில் கால்குலேட் பண்ண மாதிரி சொன்னால் ஜீவன் உற்சவ் கேரண்டீடு இருக்குங்கிறனால எக்ஸலண்ட் பிளானு. அதனால நீங்கள் அருமையாக எடுத்தீங்க. அந்த அவங்க இன்னொரு மேடம் பாக்கியலட்சுமி மேடம் சொன்ன மாதிரி நானும் அந்த கிளாஸை மிஸ் பண்ணிட்டேன். சிங்கிள் ப்ரீமியம் வாய்ப்பு இருந்தால் இன்னொரு தடவை எடுங்க. சரி, வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இன்னொன்னு
அங்குராஜ் சார் இதெல்லாம் நீங்க வேணும் அந்த ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் இருக்கு சார். அங்குராஜ் சார் நீங்க 100 வயசு சொன்னீங்க. பட் இதுல வந்து சர்வைவல் அப்படின்னு கிளியரா போட்டிருக்காங்க. உயிரோட இருக்கும் வரை. 100 வயசுங்கிறது ஒன்லி உமங்கு தான். சர்வைவல் யாரோ கூட கேட்டிருந்தாங்க, அதுக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க 2 நாள் முன்னாடி 4 நாள் முன்னாடி. நான் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து குரூப்ல போட்டிருந்தேன். ஆன் சர்வைவல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அட்மிட் பண்ணிக்கோங்க முங்கராஜ் சார். ஸோ அதனால ஓகே சார் 100 வயசுங்கிறத மைண்ட் செட்ல எடுத்துருங்க. பிகாஸ் ஓகே திஸ் ஓகே சார் வாஸ் ஆல்சோ சர்க்குலரும் அப்படிதான் சொல்றது. திஸ் வாஸ் ஆல்சோ கிளாரிஃபைடு அவர் கரண்ட் சிஇஓ அண்ட் எம்டி இன் ஒன் ஆஃப் த ஓகே சார் மீட்டிங்ஸ் when this plan was launched. Why I am saying அவர் சொன்னதுனால சொல்லல. as per circular it is not 100 years, even beyond that, whereas umang is only for 100 years. and இப்ப வந்திருக்கிற ஜீவன் சிங்கிள் பிரீமியம் 100 years. am I right sir சிவகுமார் சார்? இப்ப வந்திருக்கிற சிங்கிள் பிரீமியம் ஜீவன் எஸ் சார் உற்சவ் எஸ் 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 சார் 883 எஸ் சார் only எஸ் சார் 100 years, not beyond that. 100 years. so just wanted to clarify that. now சொல்லுங்க சார், ரமேஷ் சார் சொல்லுங்க. சார் ரமேஷ் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். சார் வந்து பிரசன்டேஷன் நல்லா கொடுத்தாரு, அருமையா இருந்தது. அது என்ன அப்ளிகேஷன் தெரிஞ்சுக்கலாமா சார்? சார் என்ன அது அப்ளிகேஷன்? சார் அது நோட் புக் எல்எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன். ஓகே சார், நோட் ஓகே புக் சார், எல்எம் அது ஃப்ரீ ஓகே வெர்ஷன் சார். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சார் அது ஓகே சார். நான் கேட்கறது இந்த நம்ம பிளான் பிரசன்டேஷனுக்கு என்ன? சார் ஒன்றும் இல்லை, நம்ம கொட்டேஷன் இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா, இதை ஆமா வந்து நம்ம சார். ஒரு பிரைவேட் ஆப்ல இருந்து கொட்டேஷன் எடுத்துடுறோம். ஓகே. கொட்டேஷனை வந்து அதில் கொடுத்தோம்னா அது இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருது. ஓ அப்படிங்களா சார்? ஓகே அது ஓகே. கொஞ்சம் 2-3 முறை கொடுக்கணும். கொஞ்சம் அது நிறைய விஷயங்கள் வந்து என்ன தேவையில்லை. ஆல் இன் ஒன்னான்னு கேக்குறாரு, வேற எதுவும்? ஆமாங்க சார், ஆல் இன் ஒன் தான். அதை சொல்லுங்க ஸ்மார்ட் ஆல் அவருக்கு. இன் ஒன், அதுதான் ஸ்மார்ட் ஆல் இன் எதிர்பார்க்கிறாரு. ஒன், ஓகே. ஓகே சார், ஸ்மார்ட். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. பிரபு சார். பிரபு சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். ஆசானை காலையில தான் பார்த்தேன். சார் நல்ல ஒரு காலையில இவ்வளோ இதா எடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவன் ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜா கொடுத்து நல்லா பண்ணாரு. நன்றி. தேங்க்யூ சார், அருமை, அருமை. தேங்க்யூ சார். காலையில் இன்னைக்கு நேர்ல சந்திச்சாருங்க அவர். தைப்பூசத்துக்கு பழனி வந்துட்டு என்னை சந்திச்சு ஆமா ஆமா, போனாரு. குரூப்ல போட்டிருந்தாரு, பார்த்தேன். ஆமா, தேங்க்யூ சார். அது யார் சார்? ஏபி சென்டர் யார் சார் பேரு? சேலம் சார் பேர் பேசுங்க சார், அட்மிட் பண்ணிக்கோங்க. சேலத்துக்காரர் ஏபி சென்டர் போட்டிருக்காரு. வந்துட்டார் வணக்கம் சார். சார். சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க. சேலம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார் சார். வருகை வணக்கம் சார். சார். சிவா சார். சார் ஆக்சுவலி அங்குராஜ் சார் பாத்தீங்கன்னா சார் அவருடைய டேலண்ட் வந்து டோட்டலா ஃபோக்கஸ் பண்ணிட்டாரு. உண்மையா அந்த ருசிச்சு ரசிச்சு என்ஜாய் பண்ணி பிரசன்டேஷன் இருந்தது. அட் த சேம் டைம் எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா as a லிசனருக்கு நாங்க பழனி பஞ்சாமிரதம் அவர் அங்குராஜ் நேர்ல வந்து கொடுத்த மாதிரி சாப்பிட்ட ஃபீலிங் சார். ரியலி அந்த அளவுக்கு டச்சிங் இருந்தது. எக்ஸலன்ட் சார். என்ன ஒரே ஒரு கொஸ்டின், இப்ப நம்ம எல்ஐசிக்கும் பிரைவேட் இன்சூரன்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்? இட்ஸ் மை கொஸ்டின் சார். சார் அது சார் தான் சொல்லணும். இருந்தாலும் நான் சொல்ற விஷயங்களை பொறுத்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம ஒரு பெரிய நிறுவனம் சார். 2-3 விஷயங்களை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சாவரின் கேரண்டி. அதையும் மீறி மக்கள்கிட்ட நான் பேசுறது என்ன சொல்லுவேன்னா, சார் நீங்க பிரைவேட்ல பணம் கட்டினீங்கன்னா அவங்க அந்த லாபம் ஷேர் ஹோல்டருக்கு மட்டும் போகும். இதுல பணம் கட்டினீங்கன்னா மக்கள் பணம் மக்களுக்கு. நம்ம பெரும்பாலான மத்திய அரசின் திட்டங்களுக்கு, நலத்திட்டங்களுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணக்கூடியது இன்னைக்கும் எல்ஐசி நிறுவனம் தான். அதே மாதிரி கிளைம் செட்டில்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் எனி டெத்துனா பிரைவேட் செக்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த கிளைமை எப்படி கொடுக்காம இருக்கலாம்னு அவங்க 2-3 ஸ்டாப் வச்சிருப்பாங்க. எல்ஐசியில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணுவாங்க. அதுக்கு 2-3 ஸ்டாப் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நிறுவனம் செயல்படுது அப்படிங்கிற விஷயத்த கொண்டு போகலாம். இது சரியா தவறான தெரியல, என்னுடைய கருத்து இதுதான். தேங்க்யூ சார். சார் அவர் ஃபினான்ஷியல்ஸ் ஆர் ஸ்ட்ராங் சார். அதுக்கு தான் நீங்க அந்த ப்ரொஃபைல் எப்போதுமே கையில வச்சுக்கணும். 2 பேஜ் ஓகே சார், ப்ரொஃபைல் சொல்லுங்க. வருஷம் வருஷம் இருக்கு இல்லையா, அதை காமிச்சிட்டிங்கன்னா நம்ம அசட் பேஸ் வில் ஸ்பீக். அதை காமிச்சாலே போறோம். வாட் எல்ஸ் யூ வாண்ட், 69 இயர்ஸ் வி ஆர் இந்த இண்டஸ்ட்ரின்னு அதை மாத்திரம் சொன்னாலே போறோம். லெட் அஸ் நாட் டாக் அபவுட் அதர்ஸ். நம்ம இதை சொன்னாலே தட் மேட்டர்ஸ், அவ்வளவுதான். ரைட்டா? நீங்க தனிப்பட்ட முறையில் என்கிட்ட கேட்டீங்கன்னா ஐ கேன் கிவ் யூ 100 ஆன்சர்ஸ். ரைட்டா? தேங்க்யூ ஸோ மச். ஜெயபிரகாஷ் சார். ஜெயபிரகாஷ் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். இவரோட முடிச்சுக்கலாம், எனக்கு மணி ஆயிடுத்து. சீக்கிரம். ஜெயபிரகாஷ் சார் என்னாச்சு? சார் அன்மியூட் பண்ணிக்கங்க. அன்மியூட் கொடுத்தாச்சு, அவருக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு. சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் கேக்குது சார்.
சார் சூப்பருங்க சார். தேங்க்யூ. பழனியில ஒரு அறிவுரை மாதிரி நல்ல கிளாஸ் கொடுத்தீங்க சார். ஏடிஎம் மிஷினை நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்துட்டீங்க. ஒவ்வொரு செக்டாரையும் பிரிச்சு பிரிச்சு சொன்னீங்க சார். நீங்க இதுவரையில் புரியாததை புரிந்த அளவுக்கு நல்லா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றிங்க சார். நன்றி. கௌரி சங்கர் குயிக்கா பேசுங்க சார், உங்களோட முடிச்சுக்கலாம். கௌரி சார் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். பண்ணிட்டேன் ஆ. சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார், சொல்லுங்க. சார் எக்ஸலன்ட் சார். சார் நான் உற்சவம் நிறைய பாலிசி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் சார். சூப்பர். ஆனா இன்னைக்கு நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுட்டேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார் எங்க பிரான்ச் சார். ஓ அப்படியா, வெரி குட் வெரி குட். அதான் சிஏபின்னு பார்த்தேன், தெரியறது. ஓகே. ஸ்ரீ புவனா மேடம், ஸ்ரீ புவனா பேசுறீங்களா? வணக்கம் சார், நான் ஸ்ரீபுவனா சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். அந்த உமாங் 100 இயர்ஸ் சொன்னீங்க இல்லையா, இதுவும் லைவ் வரைக்கும் சொன்னீங்க இல்லையா, அதுவும் லைஃப் இல்லைன்னா முடிஞ்சிடும் இல்லையா? இல்ல இல்ல, உமாங் இல்ல you don't மேடம். get my மேடம் சார் point. சொன்னது என்னன்னா, ஆ, உமங்ல பாலிசி எடுத்து ஒரு கஸ்டமர் 100 இயர்ஸ் வரைக்கும் இருந்துட்டாருன்னா கடவுளர்களால ஆ, அந்த வேல்யூ அவர்கிட்ட கொடுத்துருவோம். ஆமா. ஆனா உற்சவல ம், சார் என்ன சொல்றாங்கன்னா, அதுவும் உண்மை. சார் சொன்ன மாதிரி அதாவது சர்க்குலர் நம்ம சிஇஓ பேசியிருந்தாங்க. ம். ஒருவேளை அவங்க இப்ப என்ன நிறைய பேர் 100 வயசுக்கு மேல இருக்காங்க. அவங்க 102 வயசு 110 வயசு இருந்தாலும் அப்பவும் எஸ்பி கொடுப்பாங்க உற்சவ்ல. ஓ, ஆமா ஆமா. ஓ, நோ மெச்சூரிட்டி, ஒன்லி டெத் பெனிஃபிட். அவங்க 120 வருஷம் இருந்தாலும் 120வது வருஷம் தவறினாலும் அதுக்கப்புறம் டெத் பெனிஃபிட் நாமினி கொடுக்கணும். அதுதான் உற்சவுடைய அக்ரிமெண்ட். ஆ, ஓ, சரி சரி சரி. ஓகே What சார். what circular says, survival benefit on ம், survival of life assured. ம், Regular income or flexi income benefit equal to 10% of basic sum assured shall be payable at the end of each year, starting ம். from the year as specified in the table 1 below, provided all due premiums have been paid. அப்போ on survivalனா என்ன? உயிரோட இருக்கும் வரை. இருக்கும் வரை. 100 அப்படிங்கிறது எங்கேயும் போடவில்லை. வேற உங்க உமங் சர்க்குலரை பாருங்க, ஆமா 100 இயர்ஸ்னு போட்டிருப்பாங்க. அதுதான் வித்தியாசம். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். சரியா? ஆமா சார், புரிஞ்சுது. கிளியர் கிளியர். Thank தேங்க்யூ you, தேங்க்யூ. madam. Bhagyalakshmi, madam. I would now request our regular active member, Bhima Lakshmi Bhagyalakshmi, madam, to render vote of thanks. Welcome, madam. சார் ஓகே. ஒரே நிமிஷம் நான் பேசிடலாமா? ஒரு நிமிஷம். ஆ, ஒரு 30. சார் அனைவருக்கும் நன்றி. எனக்கு என்னன்னா, நான் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றது ரொம்ப சந்தோஷம். இதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் விடுபட்டிருக்கு, இன்னும் எப்படி இதை எடுத்தா சிறப்பா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நீங்க ஃபீட்பேக்காக கொடுத்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு செஷன் எடுக்கிறவங்களுக்கும் நம்ம லீக் குரூப்புக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப கலந்துக்கிட்ட அனைவருக்குமே என்னுடைய தனிப்பட்ட முறையில் நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. thank you. நீங்க கேட்டதுனால சொல்ல வரேன். I don't know whether you have covered this. பெய்டப்புக்கு பத்தி நீங்க பேசினீங்களா எனக்கு தெரியல. சிவகுமார் சார், எனக்கு தெரியல. பெய்டப்பு ஆயிடுத்துனா இந்தந்த சம்மஷூடுக்கு பெய்டப் சம்மஷூடுக்கு இவ்வளவு கொடுப்போம் சொல்லிட்டேங்க சார். சொல்லிட்டேங்க சார். பேசிட்டார் சார். சொன்னீங்களா? Maybe டேபிள் அந்த டேபிளே போட்டு டேபிள் போட்டு சொல்லியிருந்தாங்க சார். சூப்பர். அப்படின்னா ஓகே. அதுதான் முக்கியம். ரெண்டாவது பெய்டப் ஆயிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் 16 வருஷம் 18வது வருஷம் பணம் வரணும்னா 16வது வருஷம் 15வது வருஷம் முடிச்சுட்டு ஒரு வருஷம் கட்டல, திரும்பி ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் பெய்டப் சம் அஷ்யூர்டு. எஸ்பி பெனிஃபிட் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. எஸ்பி பெனிஃபிட் வாங்க 5 வருஷத்துக்குள்ள ரிவைவ் பண்ணலாம் பாலிசியை. பண்ணினா அகைன் இட் வில் பி ரெஸ்டோர்டு டு தி ஃபுல் சம் அஷ்யூர்டு. எஸ் சார். எஸ் சார். எஸ். நான் சொல்றது புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியுதுங்க சார். புரியுதுங்க அப்படி சார். இருக்கப்ப அந்த அரியர்ஸ் ஆல்சோ வில் பி பெய்டு பிகாஸ் இட் வில் பி reverted back to the full sum assured. எஸ் சார். எஸ். அது நிறைய பேருக்கு தெரியாது, அதனால சொல்ல வந்தேன். கண்டிப்பா. ஏன்னா ஐயோ இவ்வளவு வந்திருக்கா, நான் கட்டாம விட்டேன், இப்ப ரிவைவ் பண்ணலாமா? 5 வருஷம் வரைக்கும் பண்ணலாமா எஃப்யூபில இருந்து? அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த அரியர்ஸையும் ரெஸ்டோர் பண்ணி கொடுப்பாங்கிறதுக்கு சொல்ல வரேன். அது இருக்கு, நானும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இட் இஸ் நாட் தட் கேள்வி கேட்டால் அதை ஆன்சர் பண்ண தெரியணும், அவ்வளோதான். ரைட்? நம்மளோட வேலை என்ன? பெய்டப் ஆகாமல் பார்த்துக்கணும், நமக்கு கமிஷன் வரணும், அவருக்கு பெனிஃபிட் போகணும். கரெக்டா? ஆயிடுத்தினால் இந்த மாதிரி இருக்கு. ஆனால் என்ன ஆகும்? ஏன் சார் இவ்வளோ 2 வருஷத்தை விட்டீங்களே சார், இதை கட்டிட்டீங்கன்னா என்ன சார்? அவர் சொன்ன மாதிரி 1.5 லட்சம் 3 லட்சம் தானே சார் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்ஸ் வரத போகிற எஸ்பி வரப்போகுது சார், எதுக்கு சார் விடுறீங்கன்னு சொல்லி நம்ம கன்வின்ஸ் பண்ணோன்னா நமக்கும் ஒரு லைஃப் உள்ளே வந்துடும், லேப்ஸ் ஆன லைஃபு. அது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கும் பெனிஃபிட் போயிடும். கரெக்டா? ரைட். தேங்க்யூ ஸோ மச். மேடம் பாக்யலட்சுமி மேடம். ஓகே சார்.
வெல்கம். முதலில் இந்த சிறப்பான வகுப்பை தொடர்ந்து வழங்கி வரும் லீ குரூப்புக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒவ்வொரு முகவர்களுக்கும் அறிவையும் திறமையும் வளர்க்கும் உயர்ந்த நோக்கத்துடன் இந்த குழுவை நடத்தி வருவது உண்மையிலே பாராட்டுக்குரியது. ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய தலைப்பு, ஒரு புதிய பார்வை, ஒரு புதிய கற்றல், இது நம்மை தொழிலிலும் தனிப்பட்ட வளர்ச்சியிலும் முன்னேற்ற உதவுகின்றன. லீ குரூப்பின் தலைவர் திரு KSR சார், உங்களின் அர்ப்பணிப்பும் நம்பிக்கையும் எங்களின் என்றும் உற்சாகத்துடன் செயல்பட தூண்டுகிறது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களை வழிநடத்தி வருகிறீர்கள். தங்கள் அர்ப்பணிப்பான எளிமையான தலைமைக்காக எங்கள் மனமார்ந்த நன்றி. உங்களின் தொடர்ந்து வழங்கும் ஊக்கமும் ஒவ்வொரு வாரமும் நமக்கு புதிய தகவல்களை அறிய உதவுகின்றன. திரு அங்குராஜ் சார், உங்கள் அழகான விளக்கம், உற்சவ் பிளான், நீங்கள் எடுத்த விதம் அருமை சார். திட்டத்தின் நுணுக்கங்களை தெளிவாகவும் எவ்வாறு வணிகத்தை செயல்படுத்துவது என்பதை சரளமாகவும் சொல்லி தந்ததற்கு, ஜீவன் உற்சவ் திட்டத்தின் அம்சம் மற்றும் இல்லாமல் அதை நடைமுறையில் எப்படி பயன்படுத்த வேண்டும், வாடிக்கையாளரிடம் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்று அவர்களின் அனுபவ பகிர்வு நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக இருந்தது. அதை வெற்றிகரமாக செயல்படுத்தும் முறையில் மிகவும் தெளிவான சொல்லியதற்கு மனமார்ந்த நன்றிகள் சார். இந்த பயனுள்ள செஷனுக்கு லீ குரூப் தலைவர் KSR அவர்களுக்கும், COT மெம்பர்ஸ் அனைவருக்கும், குழுவில் உள்ள அனைத்து முகவர்களுக்கும், திரு அங்குராஜ் சார் அவர்களுக்கும், இப்படிப்பட்ட கற்றலை உருவாக்கி தரும் லீ குரூப் மீண்டும் ஒரு முறை என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என் நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். Thank you so much, madam, for your wonderful, kind words and appreciation. I think we are grateful to. ஏன்னா உங்க சப்போர்ட்லாம் இல்லாமல் நாங்கள் நடத்த முடியாது. யாருமே இல்லாத கடையில் டீ ஏன் ஆத்தரங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. ஸோ நீங்களாம் அட்டன் பண்ணுறதுனால தான் எங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனு. சரி, அதனால வி கண்டினியூ டு ப்ரொவைட் திஸ் கைண்ட் ஆஃப் சர்வீஸ் டு த எக்ஸ்டெண்ட் எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டுருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி இந்த இது நேயர் விருப்பமாக தான் யாரோ ஒருத்தர் கேட்டாங்க உற்சவ் உமங் தனித்தனியாக எடுக்கக்கூடாதுன்னு. அடுத்த வாரம் உமங் எடுக்கப்படும், வேற ஒருத்தர் வருகிறார். சரியா? ஸோ இன்னைக்கு உற்சவ் முடிஞ்சிருது 2 U. சரியா? அடுத்த வாரம் இன்னொரு U எடுக்கப்படும். ரைட்? தேங்க்யூ ஸோ மச். வெல்கம். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் எல்லாருக்கும். In another 1 hour it will be uploaded in YouTube. Thank you so much. Thank you Angraj sir for your time and the efforts in making a wonderful. நான் பிரசன்டேஷன் பண்ணா கூட இந்த மாதிரி ஏஐலாம் நான் பண்ணிருக்க மாட்டேன். எனக்கு சத்தியமா தெரியாது. ஒத்துக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சும்மா போட்டு ரொம்ப எக்ஸலென்ட் சார், ரொம்ப எக்ஸலென்ட்டா இருந்தது சார். அதான் சொல்ல வரேன். நான் போன் பண்ணும்போது டைமே இல்லைன்னாரு சார். எப்ப ப்ரிப்பேர் பண்ணாருன்னே தெரியல சார். அவர் இதுல வேற எனக்கு அனுப்புறேன்லாம் அவர் சொன்னாரு. எனக்கு அனுப்பவே இல்லை. அது வேற விஷயம். அதனால அவரே சூப்பரா பண்ணிட்டாரு. எனக்கு அனுப்பிச்சு உங்கள்ட்ட ஃபீட்பேக் எதாவது கேட்கறேன் சார்னாரு. அதெல்லாம் ஒன்று அனுப்புவானா, நீங்க பேசுங்க, நீங்க தான் இன்னைக்கு ஃபேக்கல்ட்டி நான் சொல்லலாம் ஆக்சுவலி. பட் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரெசன்டேஷன். தமிழ்ல எல்லாருக்கும் புரியிற மாதிரி. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ்ல போட்டுட்டு பேசுறதுங்கிறது வேற. அந்த ஏஐ வந்து கான்செப்ட் அவர் கொண்டு வந்த அந்த டூல், என்ன டூல் சொன்னீங்க சார்? அது அப்ளிகேஷனு நோட்புக் எல்எம். நோட்புக் எல்எம் மூலம் பண்ணினது. அந்த ஒரு கான்செப்ட் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கை வச்சு பண்ணது வெரி மிக சிறப்பு. ரொம்ப அருமை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அங்குராஜ் சார். முடிச்சுக்கலாம். குட் நைட் டு ஆல். தேங்க்யூ ஸோ மச்.